ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு நியூ சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு டார்ச்சர்லாம் பண்ணுவானா, டார்ச்சர்னால் மென்டலாக டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அப்படி கோவமாக வரும். இன்னொரு பக்கம் ஹீரோயினி வந்துட்டு ஹீரோவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அதையும் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். சரி வாங்க ஃபஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினி சாங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோக்காக சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. என்னென்னா, நானும் சியான்னா பாஸ்ட்டில் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பாஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயமும் மறந்து போச்சு. ஆனால் அவன் யாரையோ லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பொண்ணு வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணி அந்த பொண்ணு 3 வருஷமாக கோமாவில் இருக்கா. அவள் பேர் வந்து லின். ஸோ இன்ன வரைக்கும் ஹீரோக்கு வந்து லின்னு தான் தன்னோட காதலின்னு தப்பாக நினச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எப்போ வந்து பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்து என் கூட சேர போகிறான்னு தெரியல. ஆனால் இப்போ எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் யாருக்கிட்டையுமே அவன் வந்து நான் தான் அவனோட ஒய்ஃப்னு சொல்லலை, என்ன ஒரு செக்ரட்டரியா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்துடுறான். ரூம்குள்ளே வந்துட்டு அந்த சூப்பை வந்து டேபிளில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து அப்படியே குடித்ததுனால கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ அவனோட அந்த மயக்கத்தில் இருக்கிற ஃபேஸை பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துட்டு அவனோட ஃபேஸை தொட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ வந்து கரெக்டாக கண்ணை முழிச்சு கையை பிடிச்சிடுறான். எதுக்கு இப்போ இங்கே வந்தேன், அதுவும் நான் குடிச்சிருக்கும் போது இப்படிலாம் வரையே, எதுக்கு நீ என்னை வந்து மயக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோயினி ஆன்சரே பண்ணல. அப்போ அவன் வந்துட்டு, நீங்கள் லாஸ்ட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீயும் உங்கள் அம்மாவும் ஏதேதோ பேசி என்னை ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, என்ன உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி அதட்டி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினி ஆன்சர் பண்ணல. ஏன்னா ஹீரோயினியால் இதில் பேசவே முடியாது, அவங்க ஒரு ஊமை. ஸோ அப்போ தான் அவனுக்கு வந்துட்டு நான் மறந்துட்டேன் நீ ஒரு ஊமன்னு சொல்லிட்டு. அப்போ அவளை வந்துட்டு பெட்டோடு வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு, டெய்லி என்னை மயக்கிறதுக்காக தான் இப்படிலாம் வர, நான் வந்து உன்னை எந்த ஜென்மத்துலேயும் நான் லவ்வே பண்ண மாட்டேன். ஸோ உனக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லவ்வெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் உனக்கு வேணும்னா அந்த லஸ்ட்டை வேணால் நான் தருவேன்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட தப்பாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயினிக்கு வந்து ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் ஹர்ட் பண்ணாலும் சரி, அவனோட லவ்வை கொடுத்தாலும் சரி, எப்படின்னாலும் நம்ம ஹீரோயினி ஹீரோவை லவ் பண்ணத்தான் போகிறா. ஸோ அவளும் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, அவனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறா. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஹாஸ்பிட்டலில் கால் வருது. ஸோ ஹீரோ போய் அதை வந்து அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், லின்னுக்கு வந்து பிளட் தேவைப்படுது, ஸோ வா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா லின்னோட பிளட் குரூப் வந்து ரொம்ப ரேர். ஸோ ஹீரோயின் கிட்ட மட்டும்தான் அந்த பிளட் குரூப் இருக்குது. ஸோ அவளை வச்சு தான் இந்த 3 இயர்ஸாக பிளட்டெல்லாம் எடுத்து அவளுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவள் வந்துட்டு சொல்கிற, நம்ம சாங் வந்துட்டு சொல்கிறாங்க, என்னோடய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் அவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஹீரோ சான் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா தான் ஃபஸ்ட்டு லின்னை கடத்தி கொண்டு போயிருக்காரு, அதில் தான் லின்னுக்கு எனக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. உங்கள் அப்பாவால் லின் 3 வருஷமாக கோமாவில் இருக்கா. ஸோ அவ்வளோ ஈஸியாக உங்கள் அப்பாவெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். உங்கள் அப்பா அங்கேயே கிடந்து செத்தாலும் சாவரே தவிர நான் எதுவுமே அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அண்ட் என்னோடய லின்னுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்கள் ஃபேமிலியவே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே கோவமாக பேசுகிறான். ஹீரோயினால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ப்ரைடல் ஸ்டைலில் காருக்கு கொண்டு போகிறான். அங்கே இருக்கிற மேட்ஸ் கூட வந்துட்டு ஹீரோயினியை வந்து ரொம்ப தப்பாக தான் பேசுகிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து அப்படி வழியை பார்க்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு இவங்க வந்து காருக்குள்ளே போய் உட்காருவோம். மெய்டு வந்துட்டு சாங் மேடம்க்கு வந்து அடிக்கடி கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை கொடுக்கவும், ஹீரோ அந்த ஃபோனை வாங்கிட்டு அதில் வந்து ரெக்கார்டர் இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணுறான். ஹீரோயினோட அம்மா தான் பேசுகிறாங்க. ஹீரோயின், உனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, ஆனால் நீ இன்னும் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. உன்னோட அழகை காமிச்சாவது ஹீரோ மயக்கிக்கோ, இல்லாட்டினா அவன் உன்னை ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. சும்மாவே ஹீரோ வந்து இவங்களெல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். இப்போ இதை கேட்கவும் அவனுக்கு இன்னும் காண்டாயிடுது. இவங்க சொன்ன மாதிரி நீ ஏதாவது பண்ண ட்ரை பண்ணனா உனக்கு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் பிளட்டெல்லாம் எடுத்து ட்ரிப் போட்டு விட்டுறாங்க லின்னுக்கு. ஸோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோட செக்ரட்டரி உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, டாக்டர் என்ன பண்ணட்டும்னு கேட்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு இல்லை இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இது வந்து ஹீரோயினிக்கு அதில் விழுந்துருது. ஸோ அவள் வந்துட்டு அந்த பிளட் இருக்கும் இல்லையா, ட்ரிப் போட்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து சிசரால் வெட்ட போகிறா. ஸோ இப்போ ஹீரோ வந்து அதை பார்த்துட்டு, இப்படிலாம் பண்ணாத, ஆல்ரெடி உங்கள் அப்பாவால் தான் லின் 3 வருஷமாக இப்படி படுத்து படுக்கையாக இருக்கா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு அப்போ எங்கள் அப்பாவை சேவ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நீ ஃபஸ்ட்டு அதை விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். ஸோ ஹீரோயினி வந்துட்டு, நான் என்ன சொன்னாலும் நீ வந்து என்னை நம்ப மாட்டல, ஸோ
இனிமேல் நான் இருந்தால் தானே இந்த பிளட்டெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குத்திக்க போகிறான். அப்போ ஹீரோ வந்து அதை பிடிச்சிட்டு நீ வந்து என்னோடது, ஸோ நான் அவ்வளோ சீக்கிரமாக நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசர் இருந்து அவள் கையிலேருந்து வாங்கிடுறான். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோனி ரொம்பவே வீக்காக இருப்பாள். அவள் வந்து பக்கத்து ரூமில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்துட்டு லின்னை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது செக்ரட்டரி உள்ளே வராரு. அப்போ வந்துட்டு லின் மேடம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வராங்களாம். ஆனால் எப்போ எந்திரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி வந்துட்டு ரொம்பவே வீக்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிளட்டு வந்து நிறையா சுரக்கிறதா என்னமோ சொல்லுவாங்களே, அந்த பிளட் லெவல் கூறதுக்காக நிறையா மெடிசன் தந்திருக்காங்க, நிறையா சாப்பாடு சாப்பிடணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோமே வந்துட்டு சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், எல்லாத்தையும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லின் கிட்ட போயிட்டு நீ எப்போ எந்திரிக்கிறியோ நான் அது வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரான். பக்கத்து ரூமில் தான் வந்துட்டு ஹீரோயின் இருப்பாள். அவள் வந்துட்டு மற்ற டாக்டர்ஸ் கிட்டலாம் வந்துட்டு நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா சைன் லாங்குவேஜில். அப்போ ஹீரோ அதை பார்த்ததும் எப்படி தான் ஆம்பளையெல்லாம் மயக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போகிறான். அவன் உள்ளே போனதுமே எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. ஹீரோயினி சிரிக்கிறத வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோக்கு வந்துட்டு என்னடி நான் உள்ளே வருவேன் அப்படியே சிரிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், என்னை பார்த்தா அவ்வளோ பயமாகவே இருக்குது, ஆனால் நேற்றுலாம் தைரியமாக நீ என் பெட்ரூம்குள்ளே வந்தியா, அது மட்டும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போகிறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு என் அப்பாவுக்கு எப்பயாச்சும் என்னென்னு பாருங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் அப்படி பார்க்கட்டினா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு திமிரா கேட்குறான். ஸோ ஹீரோயின் வந்து மனசுக்குள்ளே உன்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது, நான் என்ன பண்ணி தொலைக்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கா. குட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, ஸோ ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து எழுந்துச்சு போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஆனது இவங்க 2 பேரும் அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க. மீட்டிங்னு இல்லை, ஒரு டின்னர் பார்ட்டி மாதிரி. ஸோ அங்கே போகிறாங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போகிறான்னா நீ வந்து அங்கே எப்படி ஆக்ட் பண்ணுறியோ அதை வச்சு தான் உங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுவேன். அண்ட் நீ வந்து அங்கே செக்ரட்டரியாக தான் இருக்கணும், என்னோட ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, இந்த ரிங்கை கலட்டிடுன்னு சொல்லிட்டு அவளோட வெட்டிங் ரிங்கை வந்து உள்ளே போட சொல்லிடுவான் பர்ஸில். ஸோ இப்போ உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இவங்க தான் வந்துட்டு சாங், இவங்க வந்து என்னோட செக்ரட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அங்கே லிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் ரிச்சான பர்சன், அவன் பெரிய கம்பெனி வச்சுருக்கான். அவன் கூட வந்து கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக தான் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அவன் வந்துட்டு பார்க்க செம்ம அழகாக இருக்காங்க, இவங்களே இவ்வளோ அழகாக இருக்கும்போது உங்கள் ஒய்ஃப் இருப்பாங்களா அவங்களாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் தான் அவங்கள காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனிக்கிட்ட வந்து ட்ரிங்க் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கவும் அவள் வந்துட்டு நான் அந்தளவுக்கு ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி சைன் லாங்குவேஜில் சொல்லுவாள். ஆனால் அந்த லிங்க் வந்து புரியவே இல்லை. ஸோ ஹீரோ கிட்ட என்னன்னு கேட்கும்போது மன்னிச்சிடுங்க சார், அவங்களுக்கு வந்து பேச முடியாது, அவங்க வந்து ஒரு மியூட் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ லிங்க் வந்துட்டு ஓ மியூட்டா, சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் அந்த பார்ட்டி போயிட்டுருக்கு. இந்த லிங்க் வந்துட்டு ஹீரோனிக்கிட்ட அப்படியே கை போடுறது கால் போடுறதுன்னு அவட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். ஆனால் ஹீரோ வந்து இந்த கொலாபரேஷன் முக்கியன்றதுனால அமைதியாக இருப்பானா. ஆனால் ஹீரோனிக்கு அதை பிடிக்கவே இல்லை. ஸோ டக்குன்னு கையை தட்டி விட்டுருவா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா மன்னிச்சிடுங்க, அவங்களுக்கு இதெல்லாம் புதுசு, ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, அதுக்கு வேணால் நான் அந்த ட்ரிங்க்கை குடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் ட்ரிங்க்லாம் குடிப்பான். ஸோ அந்த டின்னர்லாம் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்கல்ல அந்த மேனேஜ்மெண்ட்டில். ஸோ அதில் ஒரு ஆள் வந்துட்டு நம்மளுக்காக வேணால் ஹீரோயினி டான்ஸ்லாம் பண்ணி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சும்மா விளாட்டுக்கு சொல்கிறாங்க. ஆனால் போக போக அது ரொம்ப சீரியஸ் ஆகி எல்லாருமே வந்துட்டு ஹீரோயினி டான்ஸ் ஆட சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயினி வந்துட்டு நம்ம அப்பாக்காக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் வந்துட்டு அப்படியே சரி டான்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் போய் ஏறுவா. இப்போ வந்து டோரை திறந்து குவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பையன் உள்ளே வரான். ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா இப்படி தான் ஒரு பொண்ணை வந்து புள்ளி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரான். ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம சாங் அதாவது ஹீரோயினியை பார்த்ததுக்கப்புறம் ஓ நீங்களா, என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவாங் கேட்குறான். ஸோ இப்போ வந்துட்டு என்ன எப்படி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு காமிக்கிறாங்க. அதாவது குவாங் வந்துட்டு ஒரு கம்பெனியில் 2 பேசிகிட்டு இருப்பான். அப்போ அங்கே வந்து இந்த ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு ஒரு ட்ராலி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு லேடி வந்து முன்னாடி குவாங் இருக்கிறத பார்க்காம தள்ளிட்டு வந்திருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதை பார்த்ததும் இடிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு குவாங்கை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிருப்பா. பையனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு நீ ஓகே தானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். அப்போ வந்து அவளோட ஐடி கார்டு கீழே விழுந்திருக்கும். ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு அதை வந்து சேஃப்டியாக வச்சுருப்பான். இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா அந்த ஐடி கார்டை கொடுத்து நம்ம அன்றைக்கி அந்த ஹோட்டலில் மீட் பண்ணோம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு இந்த மாதிரி ஹீரோனிக்கு உடம்பு சரியில்லை, ஸோ நான் அவங்கள போய் காரில் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அப்படி அங்கேருந்து கூட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது ஹீரோயினி இன்னொரு பையன்கிட்ட பேசுகிறத பார்த்து. ஸோ கூட்டு போகும்போது டக்குன்னு குவாங் வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சார் நான் தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, எதுக்கு இப்படி கூட்டு போகிறீங்கன்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ சொல்கிறான் இவன் வந்து என்னோட செக்ரட்டரி, அதனால் இது என்னோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு எங்களோட விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிடறான் ஹீரோயினை. ஸோ ஹீரோயின் வந்து நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு உள்ளே போயிருப்பா. அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். ஆனால் ஹீரோ வந்து லேடிஸ் பாத்ரூம்னு கூட பார்க்காம உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உனக்கும் அவனுக்கு என்னடி ரிலேஷன்ஷிப் வந்தோடனே எனக்கு தெரியுமானலாம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் வந்து எவ்வளோ ஹர்ட் ஆகுறேன்னு உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்கிறா. அதை கேட்கவும் ஹீரோக்கு வந்துட்டு ரொம்ப காண்டாகுது. எதிர்த்தெல்லாம் பேசி
பேசுறியா, நீ வந்து எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்லலாம் பைட் மார்க்லாம் பண்ணி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை விட்டுட்டு போய் காரில் உட்காரு, நான் வர வரைக்கும் நீ எங்கேயுமே போகக்கூடாது, டைனிங் ஹால் பக்கம் வந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஹீரோயின் வந்து லைட்டாக குடிச்சிருப்பா இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ இந்த டின்னர்லாம் ரெடி பண்ண மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தன் கூட லிங்கை கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான், டான்ஸ் ஆட சொல்லியிருப்பான் இல்லையா ஹீரோயினியை. அவன் தான் வந்துட்டு என்ன சொன்னான்னா, வாங்கம்மா வந்து உட்காருங்க, உன்னை பார்த்தாலே என் பொண்ணோட ஞாபகம் தான் வருது, என் பொண்ணுக்கும் உன் வயசு தான், அண்ட் நீ இப்போ குடிச்சிருக்கல, நான் வந்து எப்போயுமே குடித்தா வந்துட்டு அதுக்காக மாத்திரை எடுத்துப்பேன், ஸோ நீயும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை கொடுக்குறான். ஸோ அவனை நம்பி நம்ம ஹீரோயினி வந்துட்டு அந்த மாத்திரையை வாங்கி போட்டுறாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்களோட தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. இந்த பையன் வந்து ஹீரோயினியை ஒரு பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இப்போ ஹீரோ பார்த்தோம்னா வந்து மறுபடியும் உள்ள அந்த டின்னரில் வந்து கலந்துக்கிறான். அப்போ வந்துட்டு லிங்க் கேட்குறாங்க, எங்கேப்பா எங்கே உங்கள் செக்ரட்டரியை காணான்ற மாதிரி கேட்கவும், இல்லை அவங்க வந்து காரில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இந்த குவாங் இருக்கான்ல அவன் கேட்குறான், அவங்க குடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள போய் தனியாக விட்டு வந்திருக்க, வீட்டில் விட்டுட்டு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதை நான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்னன்ற மாதிரி கேட்குறான் ஹீரோ. அப்போ காங் வந்துட்டு சொல்கிறான், நான் போய் அப்போ நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினி ஒருத்தன் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான்ல, அவன் வந்து லிங்க் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹீரோயினி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட்டை உனக்கே தரேன், நீ வந்து உன்னோட செக்ரட்டரி இருக்கிற வரைக்கும் வேறு லெவலில் போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு அந்த ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு இருக்கான். இப்போ வந்து ஹீரோ டின்னர்லாம் முடிச்சுட்டு அவனோட காருக்கு வரான். வந்ததுக்கப்புறம் ஹீரோயினி எங்கே அப்படின்ற மாதிரி செக்ரட்டரிகிட்ட கேட்பான். ஆனால் அவன் வந்துட்டு இன்னும் வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லவும், இப்போ நான் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஒருத்தன் இருப்பான்னு சொன்னேன்ல, அவன் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, உங்கள் செக்ரட்டரி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராஜெக்ட்டுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லிங்க் வந்துட்டு உங்கள் செக்ரட்டரி ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ வந்து அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் ஜாடையாக சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, இந்த பக்கம் ஹீரோயினி வந்துட்டு கண் முழிச்சிடுறான் அந்த மயக்கத்தில் இருந்து. ஸோ அவன் வந்து தப்பாக இருக்க ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை வந்து அங்கே இருக்கிற ஒரு லைட்டாலே வந்து அடிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துடுவா. அப்போ வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுகும்போது அந்த லிங்க் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டே இருப்பான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு, டேய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்கே பாரு உன் செக்ரட்டரி என்கிட்ட விட்டேன்னா உனக்கு இந்த கான்ட்ராக்டை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படி ஒரு கான்ட்ராக்டே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த லிங்கை போட்டு அடின்னு அடிச்சு, அதுக்கப்புறம் லிங்க் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் லூஸ் மாதிரி இந்த வெறும் அண்ட்ராய்டோட சுற்றிட்டு இருக்காரு இந்த ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அதோட அந்த லிங்க் வந்து அங்கேருந்து ஓடி போயிடாரு. ஹீரோயினை வந்து ஹீரோ பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோட லேப்பில் போய் உட்காந்துக்கிட்டு, நீ தான் வந்து என்னை வந்து லிங்க் கிட்ட கொடுத்தியா, அவர் அப்படி தான் என்கிட்ட சொன்னார், ஹீரோ தான் வந்துட்டு உன்னை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் அது உண்மையான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை நான் வந்து அப்படிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்துட்டு அப்படியே திடீர்னு கிஸ் பண்ணி அவனோட ஸ்லிப்பில் வந்து கடிச்சு வச்சுட்டு அப்படியே அவன் மேலேயே படுத்து தூங்கிடுறான். இதை வந்து அந்த செக்ரட்டரி பையன் கண்ணாடி வழியாக பார்த்துட்டு அச்சச்சோ அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப முடியாமல் போகுது. அவங்களுக்கு இந்த பார்ட்டி சேரவே இல்லை, ப்ளஸ் அந்த இன்சிடென்ட்னால அவங்களுக்கு முடியாமல் போகுது. ஸோ டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வராங்க, ட்ரிப்பெல்லாம் போட்டு விடுறாங்க. டாக்டருமே வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகாதீங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ செக்ரட்டரியுமே வந்து அதை தான் அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் பாவம் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோயினி வந்து தூக்கத்தில் இருக்கா. ஸோ ஹீரோ அவகிட்ட போயிட்டு, நீ 3 வருஷமாக இவ்வளோ கஷ்டப்படுறியா, இதை எப்படி நான் நோட்டீஸ் பண்ணாமல் போயிட்டேன், ஆனால் நீ ஒவ்வொரு சில நேரம் கஷ்டப்படும் போது எனக்கும் ஹர்ட்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேஸை தொடலான்னு போவான். ஆனால் அவனோட கை கிட்ட வரும்போதே தூக்கத்துலேயுமே அவன் ஃபேஸ் வந்து அப்படியே பயந்த மாதிரி மாறுது. இப்போ வந்து ஹீரோயினோட கையில் இருக்க ரிங்கை பார்க்குறான், அந்த வெட்டிங் ரிங்கை. ஸோ ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்கும் கிராண்டாலாம் வெட்டிங் நடந்திருக்காது, ஹீரோவோட வீட்டில் தான் நடந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோவோட வீட்டில் வந்துட்டு அம்மா அப்பா கிடையாது ஹீரோக்கு. ஸோ பாட்டி தங்கச்சி 2 பேர் மட்டும்தான். பாட்டிக்கும் தங்கச்சிக்கும் ஹீரோயினியை வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்துட்டு எப்பயுமே ஹீரோவா ஹீரோயினியான்னு கேட்கும்போது ஹீரோயினியை மட்டும்தான் கொண்டாடுவாங்க, அந்த மாதிரி டைப்பு. ஸோ அவங்க வந்துட்டு, இங்கே பார்த்தீங்களா நான் உங்கள் 2 பேருக்காக ஒரு வெட்டிங் ரிங் வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து இப்போதைக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ண போகிறதில்ல, ஸோ இப்போயே வந்து நீங்கள் ரிங்கை மட்டும் மாற்றிக்கங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் அதெல்லாம் போட்டு விட மாட்டேன்ற மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்லிடுவான். பட் ஹீரோயின் அந்த ரிங்கை வாங்கி அவளே போட்டுக்கிடுவா. பாட்டி இது சூப்பராக இருக்குது, நான் இப்படியே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோ வந்துட்டு, நீ எப்படியோ என்னோட ஒய்ஃப் ஆகிட்டல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் போய் சேரில் உட்காந்துட்டு அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு முழிச்சிக்கிறா. ஸோ ஹீரோ வந்து நைட்டு ஃபுல்லாக நம்ம கூட தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவனோட ஃபேஸை பார்த்துட்ருக்கான். ஆனால் ஹீரோ எப்படி இருக்குன்னா, அவனுக்கு வந்து பாஸ்ட்டில் நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஆனால் அதில் ஒரு பொண்ணு இருக்கா, ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் மட்டும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எப்படி ஷாஜஹானுக்கு வந்து தாஜ்மஹால் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து ஒரு லைட் ஹவுஸ் தான் ஒரு சின்னம் மாதிரி. ஸோ அதுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஒரு விசில் மாதிரி ஹீரோ வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பான் ஹீரோயினுக்கு. ஸோ அந்த விசில்லாம் ஞாபகம் இருக்குது, ஆனால் ஹீரோயினோட ஃபேஸ் மட்டும் ஞாபகத்துக்கே இல்லை. ஸோ அதை யோசிச்சு பார்த்து விடிஞ்சு போய் அவன் ஃபேஸ்லாம் வேர்த்து
குழப்பம் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ ஹீரோயினி வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ஓகே தானேன்ற மாதிரி கேட்கவும் அவனுமே ஓகே. சரி உனக்கு எப்படி இருக்குது உடம்புன்ற மாதிரி கேட்கவும் எனக்கு ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், நேற்று நைட்டு நீங்கள் என் கூட தான் இருந்தீங்களான்னு ஹாப்பியாக கேட்குறா. அவனுமே வந்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா, நீ இனிமேல் வேலைக்கே வர வேணாம், வீட்டிலே இரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்துட்டு ஒரு வேளை நேற்று நடந்ததுலேருந்து ஐயாவுக்கு நம்ம மேலே அக்கறை வந்து எக்ஸ்ட்ரா வந்துருச்சோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக மெய்டு வந்து சூப்பெலாம் கொண்டு வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த சூப்பை குடி, இது வந்து உன் பிளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுக்கு ஃபேஸே மாறிடுது. பத்தாததுக்கு அந்த மெய்டு வந்துட்டு மிஸ் லின் வந்து உங்களை நம்பி தான் இருக்காங்க, ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கொளுத்து விட்டு போகுது. ஹீரோ ஒரு முறைச்சோன்னே அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், மறுபடியும் பிளட் கொடுக்கணும், ஸோ சாப்பிட்டுட்டு ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் வந்துட்டு நீ திருந்தவே மாட்டல அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே பார்க்குறா. ஸோ ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக காரில் ஏறி உட்காரான். ஸோ அப்போ இந்த செக்ரட்டரி பையன் வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுக்குறான். இது வந்து ஹீரோயினிக்காக வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோ வந்து அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இந்த லின் இருக்கா இல்லையா, அவளோட அப்பாவுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி மாதிரி நடக்குது. அதுக்கு வந்து ஹீரோயினி இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறேன், என்னடா அவங்க ஹீரோயினிக்கும் லின்னோட ஃபேமிலிக்கும் ஆகவே ஆகாது, எதுக்கு இவளுக்கு போய் இன்விடேஷன் அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வேலைக்கு போகிறான். ஸோ இப்போ அது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா இப்போ ஹீரோயினி வந்துட்டு லின்னை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஸோ நர்ஸு உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லாஸ்ட்டு 6 மந்த்தாக வந்து பிளட் கொடுத்துட்ருக்கீங்கல்ல, ஸோ அதனால் வந்து இப்போ லின்னோட உடம்பு வந்து சரியாயிருச்சு, ஸோ அவங்க வந்து இனிமேல் எந்திரிக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நர்ஸு போன செகண்ட்லேயே வந்துட்டு பாட்டி உள்ளே விடுவருன்னு வந்துட்டு, டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எதுக்கடா இவ்வளோ பிளட்டெல்லாம் வந்துட்டு யாருக்கோலாம் இது பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் வந்து பிளட்டெல்லாம் தரல அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு, அதெல்லாம் இல்லை, இவங்க அப்பா தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம், ஸோ அதுக்கு இவ தான் பிளட் கொடுத்தாகணுன்ற மாதிரி சொல்லவும் பாட்டி வந்து கத்துறாங்க, அவங்க அப்பா பண்ணியிருந்தாலுமே எதுக்கு நீ இவ்வளோ போட்டு பழி வாங்கிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது, வா ஒழுங்கு மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், இல்லை எனக்கு லின்னை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும் பாட்டிக்கு செம்ம கோவம் வந்துடுது. சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நான் வந்து பிளட்டு தரதுக்காக ஹீரோயினோட அம்மா கிட்டலாம் கேட்டேன், அவங்க வந்துட்டு நீங்கள் பிளட்டை தாராளமாக எடுத்துக்கோங்க, ஆனால் எனக்கு அது பதிலாக காசு கொடுங்கன்ற மாதிரி அவங்க சொல்லவும் தான் நான் இப்படி ஒரு வேலையே பார்த்தேன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க வந்து உன் மதரிங்களா, ஸோ நீ தான் அதெல்லாம் டேக் கேர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லவும் உங்ககிட்ட ஹீரோயினுக்கு வந்து சமஷாக்கு பெற்ற தாயே இப்படிலாம் பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோ வந்துட்டு சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு லின்னு தான் வேணுன்ற மாதிரி சொல்லவும் பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவும் இதே மாதிரி வேலை தான் பார்த்தான், ஆனால் கூடிய சீக்கிரமே போய் சேர்ந்துட்டான், உங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுறதை பார்த்து உங்கள் அம்மாவுமே உன்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டா, ஸோ நீயும் அதே தப்பு தான் பண்ணிகிட்ருக்க, ஸோ பார்த்து நடந்துக்க, இவன் உன்னோட ஒய்ஃபு உன்னோட மெய்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்து பாட்டி கூட்டிட்டு போயிடறாங்க. இப்போ ஹீரோ வந்து லின் கிட்டே போயிட்டு எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து லின்னோட ரூம்குள்ளே வரான். வந்துட்டு லின் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் உனக்காக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் வந்து லின்னை ரொம்பவே லவ் பண்ணிகிட்ருக்கான். லைக் இவனுக்கு வந்து லின் ஒன் சைட் லவ் மாதிரி, ஓகேவா. இப்போ ஹீரோயினி இவங்க 2 பேருமே வந்து பாட்டி கூட வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே போனதும் பாட்டி வந்துட்டு ஹீரோயினி அது சாப்பிடு இது சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போச்சு, என் பேத்தி எவ்வளோ ஒல்லியாக இருக்கா, இந்த கொஞ்சம் வயசுலேயே இப்படிலாம் இருக்கலாமா, இவன் தான் உன்னை சரியாகவே பார்த்துக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு நல்லா வஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி தன்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு நீ எப்போ எல்லாருக்கிட்டே சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு சரி நான் வந்து நிறைய இடத்துக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், சரி வாங்க நம்ம பார்க்குக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வாக்கிங் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பான். ஆனால் பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் எனக்கு எங்கேயுமே போகக்கூடாது, மாடிக்கு போங்க, ரூமுக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஒன்றுமே புரியல, ரூமுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியோட கையை பிடிச்சி கூட்டு போவான். அப்போ ஹீரோ கேட்குறான், இத்தனை நாளாக நம்ம 2 பேரும் தனித்தனியாக தான் தூங்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனி எனக்கெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி கை காட்டிடுறா. ஸோ அவங்க 2 பேருக்கும் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறானுங்க. அரை மணி நேரம் கழிச்சு ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு நான் போய் குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ளே நீ வெளியே போயிடணும், நான் உன்னை பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லவும் எனக்கு மட்டும் ஆசையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ போயிட்டு அக்கறை டோரை ஓப்பன் பண்ணுவா. பார்த்தா பாட்டி வெளியே உட்காந்துட்டு என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இல்லை பாட்டி எனக்கு வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு பசி போயிடுச்சு, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருப்பா. அப்போ ஹீரோ வெளியே வந்ததும் என்னடி இங்கே உட்காந்துருக்குன்ற மாதிரி கேட்கவும் வெளியே பாட்டி இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனுமே வந்துட்டு போய் கதவை திறந்து பார்க்கும்போது பாட்டி உட்காந்துருக்காங்க. பாட்டி இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டிமா வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன உனக்கும் பசிக்குதா, ஒழுங்கு மரியாதையாக உள்ளே போடா அப்படின்ற மாதிரி
கத்துறாங்க. ஸோ அவனுமே வந்துட்டு டோரை லாக் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இதுக்கு நீ தான் ஒரு வழி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் பெட்டில் போடுறான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா ஹீரோயினி கட்டில் மேலே குதிச்சிட்ருக்கா. இவங்க 2 பேர் வந்து பாட்டியை வந்து ஏமாத்துறாங்களாம். ஸோ வந்து ரொம்ப நேரமாக குதிச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீ குதி பாட்டி போகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுமே அப்படியே ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுட்டே இருக்கா. ஸோ வெளியே வந்து பாட்டி அந்த குதிக்கிறதுல வந்து கட்டெல்லாம் ஷேக் ஆகிற சவுண்ட் கேட்குது. போச்சு போச்சு ஐயோ ஐயோன்னு சிரிச்சுக்கிட்டு இவங்க அப்போ தான் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு போதும் போதும் நிப்பாட்டு, பாட்டி போயிட்டாங்க, சரி நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான பர்த்டே பார்ட்டி இருக்குது, நம்ம போய் ஆகணும், ரெடியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எப்பயும் போல் அவங்களோட ரொட்டீன்ஸ்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினி வந்து செக்ரட்டரி பையனை பார்த்ததும் அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து ஹீரோ கிட்ட காசு வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அந்த செக்ரட்டரி வந்துட்டு என்கிட்ட இதெல்லாம் கேட்காதீங்க மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயினி வந்துட்டு சரி எவ்வளோ ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்து 700,000 வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அங்கிட்டிருந்து ஓடி போயிடுறான். இப்போ ஹீரோயினோட அம்மா வீட்டை பார்த்தோம்னா ஹீரோயினி ரொம்ப போரான கேர்ள் தான் போல், பாவம். அவளோட அம்மா வந்துட்டு இந்த சூதாட்டம் இதிலெல்லாம் நிறையா ஈடுபடுறவங்க போல். ஸோ அவங்க அப்படி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினி வீட்டுக்கு வரா. வந்ததுமே அந்த அவங்க அம்மா ப்ளே பண்ணுறதெல்லாம் பார்த்து செம்ம காண்டாயிட்டு அந்த டேபிளவே தட்டி விட்டுறா. அம்மா வந்துட்டு கத்துறாங்க, நீ தாண்டி எனக்கு வில்லி போச்சு, என் காசெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாளுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எதுக்கு நீங்கள் ஹீரோ கிட்ட காசெல்லாம் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ யாரோ கதை தட்டு சவுண்ட் கேட்குது. போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க அம்மா வந்து ஹீரோ கிட்ட மட்டும் இல்லை எக்ஸ்ட்ராவே கடன் வாங்கி வச்சுருப்பாங்க போல். ஸோ அந்த பர்சன்லாம் உள்ளே வந்துட்டு காசை கொடுக்குறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மா போட்டு மிரட்டுறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு எனக்கு இன்னும் 2 days தாங்க, நான் வந்து கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டக்குன்னு அவங்க அம்மாவோட கையை வந்து பிடிச்சிட்டு கத்தி எடுக்கிறான். எடுத்துகிட்டு இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையே காசு தெரியா இல்லை உன் விரலெல்லாம் வெட்டவான்ற மாதிரி சொல்லவும் உடனே அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதான் என் பொண்ணு, இவன் வந்து ஹீரோவோட ஒய்ஃபு, அவங்க வந்து பெரிய பணக்காரங்க, அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கோத்து விட்றான். ஹீரோயினுக்கு சமைச்ச என்னதான் இந்த அம்மா இப்படி என்ன வச்சு விளாண்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. அவன் வந்துட்டு கடங்காரை நம்பவே இல்லை. என்னது உன் பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய மாப்பிள்ளையா, நான் அவனோட அப்பாவே தெரியுமா அப்படின்ற மாதிரி இவன் வந்து அவங்களாம் கலாய்க்கிறாங்கன்னு நினச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு ஹீரோயினி ரொம்ப அழகாக இருப்பா இல்லையா. ஸோ அதை பார்த்ததும் நீ வந்து இப்போ காசு தரியா இல்லை உன் விரல வெட்டவா, உனக்கு 2 ஆப்ஷன் தான், ஒன்று விரல வெட்டுறது இல்லாட்டினா உன் பொண்ணு மூலியமாக நான் அந்த காசை கழிச்சிக்கிறவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட அப்படியே கிட்ட போகிறான். ஸோ இப்போ ஹீரோயினியோட கையில் அந்த ரிங்கை பார்க்குறான், வெட்டிங் ரிங்கை. அதை வந்து பார்த்தோன்னே பல கோடி ரூபா போகும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயினி வந்துட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ள வந்து அந்த கடங்காரங்க எல்லாரையுமே அடித்து துரத்தி விட்டுடுறான். ஸோ ஹீரோயினியோட அம்மா கிட்ட போயிட்டு இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினி வந்துட்டு தேங்க்யூ எனக்காக இதெல்லாம் பண்ணுது அண்ட் உங்கள் காசை நான் சீக்கிரமே ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், சரிவா நம்மளுக்கு டைம் ஆச்சு பார்ட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயினி இவங்க 2 பேருமே வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வராங்க. ஸோ உள்ளே வரும்போதே லின்னுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஸோ அவள் வந்து ஹீரோ பார்த்ததுமே வந்துட்டு ஹீரோ எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தே ரொம்ப நாளாக ஆச்சு, ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ பக்கத்தில் இருக்க ஹீரோயினை நோட் பண்ணதும் இவ்வளோ எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, இவளால் தான் எங்கள் அக்காவுக்கு இப்படிலாம் ஆச்சு, இவளை யார் ஃபஸ்ட் இங்கே இன்வைட் பண்ணா அப்படின்ற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், உங்கள் வீட்டிலேருந்து தான் இன்விடேஷன் வந்துச்சு, ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன், அண்ட் பண்ணதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நான் ஒன்றும் உங்ககிட்ட அப்பாலஜிஸ்லாம் கேட்க வரல, நான் வந்து எங்கள் அப்பா இன்னசென்ட்டுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுவும் சைன் லாங்குவேஜில். ஒன்றும் இல்லை, என்னோட தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, உன்னால் வேர்ட்ஸில் கூட அப்பாலஜிஸ் கேட்க முடியல, பேசாமல் நீ வந்து நீல் டவுன் பண்ணி என்கிட்ட பெக் பண்ணு, நான் அப்போ மன்னிச்சு வேணா விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு என்னாலாம் நீல் டவுன் பண்ணிட்டு உங்ககிட்டலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சைன் லாங்குவேஜில் கத்திட்டு இருக்கான். அப்போ இந்த லின்னோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா, அங்கே மெய்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி தட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்து அப்படியே லைட்டாக ஹீரோயினை இடிச்சு விட்டுறாங்க. ஸோ அவள் டக்குனு நீல் டவுன் பண்ணிடுறான். அப்படி பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட தங்கச்சி சென் வரா. ஸோ அவன் வந்துட்டு அண்ணி உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினுமே எனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ சென் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க இப்படி தான் உங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்களா, உங்கள் நடத்தையே சரியில்லை அப்படின்ற மாதிரி அக்காச்சு முச்சுன்னு இவனும் கத்த ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கிட்ட வந்து சொல்கிறான், எதுக்கு நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, பார்ட்டிப்லாம் நடக்கும் தெரிஞ்சு தான் அனுப்பிச்சி விட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வேறு கொடுத்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த இன்னொரு தங்கச்சி வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, ஹீரோ நீங்கள் பாருங்கள் எப்படிலாம் உங்கள் தங்கச்சி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு ஹீரோயினி முக்கியம் இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்போ ஹீரோ வந்துட்டு டக்குன்னு ஹீரோயினியோட கையை பிடிச்சி தூக்கி இவன் வந்து என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். லின்னோட தங்கச்சிக்கா செம்ம ஷாக்கு, சென்னைக்கு வந்துட்டு செம்மையாக பல்ப் வாங்கினா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு லின்னோட அப்பாலாம் வராரு. அவர் வந்துட்டு அவங்களோட சின்ன பொண்ணை வந்து திட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு கோச்சிட்டு அங்கேருந்து போகுது. போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க,
இந்த மாதிரி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சென் கிட்ட சொல்கிறாங்க. சென் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட சொல்ல தேவையில்ல, இவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை கை காட்டுறான். ஸோ ஹீரோனி கிட்ட அவங்களுக்கு சொல்ல விருப்பமே இல்லை. பட் ஹீரோனி வந்துட்டு அந்த கிஃப்டெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சைன் லாங்குவேஜில் விஷ் பண்ணுறா. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு சென் சொல்கிறா, இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு பர்த்டே விஷலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவருமே வந்துட்டு தேங்க்யூ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அங்கேயே அவங்களோட கான்வர்சேஷன்லாம் முடிச்சுக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் அவனோட தங்கச்சி வந்து மாடியில் நின்று குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தங்கச்சிக்காரி கேட்குறா, நீ எதுக்கு இப்படி இருக்க, அவங்க பாவம் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் இவன் வந்துட்டு இது என்னோட பிஸ்னஸ் மேட்டர், என் பர்சனல் மேட்டர், நீ வந்து எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் இங்கே வந்து இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் பாட்டி என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, இவங்க எல்லோரும் என்ன ஹீரோனி போட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ கீழே வந்து ஹீரோனி தனியாக நின்றுட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிட்றாங்க. பார்த்தா அதுக்கு வாங்கினா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை நீ எங்கே இருந்தாலும் நாங்கள் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனி என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவன் வந்துட்டு இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், ஹீரோட தங்கச்சி தான் நீ எங்கே இருக்கன்னு சொன்னாங்க, ஸோ தெரிஞ்ச பர்த்டே பார்ட்டி வர அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா, சரி நீ ஃப்ரீனா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி குவாங் கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்துட்டு இல்லை நான் வந்து ஹீரோ கூட வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஹீரோவோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதனால என்ன, நீ யாரோட ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை வந்து உன்னை லைக் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஒரு ஃபேஸ்லாம் மாறுது. அவன் வந்துட்டு இல்லை நான் சும்மா உன்னை சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் பேசுகிறத வந்து ஹீரோ நோட் பண்ணிடுறான். ஸோ செம்ம காண்டாயிட்டு அப்படியே கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்ததுமே ஹீரோ நீங்கள் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு அப்படியே அவங்ககிட்ட போய் நிற்கிறா. அப்போ இந்த லின்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு சொல்கிறா, எல்லோரும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த லின்னோட தங்கச்சி சொல்கிறா, இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து என்னோடய சிஸ்டரை காட்டுறேன், ஏன்னா 3 வருஷமாக கோமாவில் இருந்திருக்கா, இப்போ தான் வந்து ரெக்கவர் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கு லின்னை வந்து அந்த வீல் சேரில் கொண்டு வராங்க. அது கேட்டதுமே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஸோ டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஹீரோனோட கையை தட்டி விட்டு டக்குன்னு லின் கிட்ட ஓடி போயிட்டு, நீ எப்போ எந்திரிச்ச, நீ எந்திரிச்சது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஹீரோனிக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அப்போ வந்து இந்த லின் இருக்கல, அவள் சொல்கிறான், நான் வந்து உனக்காக தான் எழுந்து வந்தேன், நான் இனிமேல் உன்னை விட்டு போகவே மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட கழுத்தில் வந்து ஒரு ப்ளூ கலர் டை இருக்கும். ஸோ அது இவ தான் வாங்கி கொடுத்துருப்பா போல. அதை பார்த்ததும், நீ இது இன்னுமே வச்சிருக்கியா, அப்போ நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே வந்துட்டு நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ லின் வந்துட்டு ஹீரோனியை நோட் பண்ணும்போது, ஆனால் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் இல்லை, நான் உனக்கு அப்புறமேட்டு எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோனுக்கு அப்படியே தாரியாக கண்ணீர் ஊற்றிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இந்த லின்னோட தங்கச்சிக்காரி மறுபடியும் அந்த வேலைக்காரங்கிட்ட வந்து அவளை வந்து தண்ணியில் தள்ளி விடுன்ற மாதிரி கண்ணில் சொல்கிறான். ஸோ அந்த ஆளுமே வந்துட்டு ஹீரோனியை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டு ஓடி போயிடறான். இப்போ ஹீரோனி தண்ணியில் விழுகும்போது டக்குன்னு வந்து லின் எந்திரிச்சிட்றா. அதாவது அவள் விழுக போகிறாளேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அவளுக்கு வந்து அப்படியே திடீர்னு மயக்கமும் வந்துடுது. ஸோ ஹீரோ வந்துட்டு லின்னை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான். ஆனால் ஹீரோனியை கொஞ்சம் கூட கண்டுக்கிறவே இல்லை. ஸோ குவாங் இருக்கான்ல, அவன் போய் ஹீரோனியை காப்பாற்றுறான். லின்னு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான் ஹீரோ. ஸோ இப்போ அவங்க காரில் போனதுக்கப்புறம் பின்னாடி ஒரு கார் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் யாருன்னு பார்த்தா இந்த லின்னை வந்து ஒரு பையன் லவ் பண்ணியிருப்பான்ல, அவன் பேர் வந்து கீவன். அவன் வந்துட்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்களோட போகிறான். ஸோ அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்னால் ரொம்ப லாங்னா இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடின்ற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு லின்னு வந்து ஹாஸ்பிட்டலில் கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த பையன் தான் வந்து டெய்லியுமே அவளோட கையில் இருக்கிற நகம், காலில் இருக்கிற நகம்லாம் வெட்டி விட்டு அதுக்கப்புறம் லோஷன் போட்டு விடுறது, ஈர துணியை வச்சு அவளோட ஃபேஸ் எல்லாம் தொடச்சி விடுறது, அந்த மாதிரி ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே தொடச்சிக்கிட்டே பேசுகிறான், உனக்கெல்லாம் உன் கையை கேர் பண்ணிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், அதை காயவே விட மாட்டேன், லோஷன்லாம் போட்டுட்டுருப்பேன், சொல்லப்போனால் உன்னை முழுசாக புரிஞ்சு வச்சுக்க ஒரே ஆள் நான் மட்டும்தான், நான் வந்து ஒரு மிருகம் மாதிரி இருந்தேன், ஆனால் நீ மட்டும்தான் என்னை மனுஷனாக பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவன் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த லின்னு வந்து கண் முழிச்சிடறான். ஸோ அவள் கண் முழிச்சதை பார்த்தது இவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவள் வந்துட்டு ஹீரோட நேமை சொல்லவும் இவனுக்கு ரொம்பவே காண்டாகுது. டக்குன்னு இவன் கத்த ஆரம்பிச்சுனா, எப்போ பார்த்தாலும் அவன் பேரை மட்டும்தான் சொல்கிறேன், நீ கோமா ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியுமே அவனோட நேம் தான் சொன்னேன், அப்போ பின்னாடி இத்தனை வருஷமாக நான் சுற்றி இருக்கேனே, என்னை பார்த்தா நாய் மாதிரி தெரியுதான்ற மாதிரி சொல்லவும் அவள் டக்குன்னு அவனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இனிமே பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் அவனுக்கு புரியுது, இப்போ தான் அவள் எந்திரிச்சிருக்கா, உடனே எதுக்கு நம்ம போய் அவர்கிட்ட கத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாரிப்பா நான் வந்து தெரியாமல் கத்திட்டேன், மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா, நீ நம்மளோட ப்ராமிஸை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை நான் உன்னை பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிறேன், நான் ப்ராமிஸை மறக்கல அப்படின்ற மாதிரி சொல்லவும்
அவன் இன்னொன்றுமே சொல்கிறான், அகைன் அதே தான் சொல்கிறான். நான் வந்து மிருகம் மாதிரி இருந்தேன், நீ தான் வந்து என்னை மனுஷன் மாதிரி பார்த்த, இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எனக்கு கேவலமாக நினைக்கும் போது நீ ஒரு ஆள் தான் வந்து என்கிட்ட கேர் பண்ணி பேசினேன் வச்ச. ஸோ நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் வந்துட்டு சொல்கிறான், அப்போ நான் எப்படி உன்னை நாயாக பார்ப்பேன், எனக்கு நீ ரொம்ப ப்ரீஷியஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு சரி நீ ரெஸ்ட் எடு, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து போயிடறான். ஸோ அவன் அங்கேருந்து போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவன் வந்து கண் முழிச்ச விஷயம் வந்து நான் அங்கே வேலை பார்க்குற நர்ஸ்க்கு தெரியுது. ஸோ அவங்க வந்துட்டு இதை மட்டும் ஹீரோவுக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அவங்க தான் டெய்லி வந்து உங்களை பார்க்குறது பேசுறதுன்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் லின் என்ன சொல்கிறான்னா, சரி இந்த விஷயத்த நீங்கள் அவர்கிட்ட சொல்ல வேணாம், நான் அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நர்ஸுமே வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்க போன உடனே இந்த லின்னோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு அக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க, 3 வருஷம் எப்படியோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது லின் வந்துட்டு சொல்கிறா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னை கிட்னாப் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது லின்னோட தங்கச்சி என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணாங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் லின் அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, லின்னுக்கு வந்துட்டு அப்போ பர்த்டே வரப்போகுது. ஸோ லின் வந்துட்டு ஹீரோ போய் இன்வைட் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து இன்விடேஷன் மாதிரி கொடுப்பான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்னால் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது, ஏன்னா நான் வந்து ஹீரோயினிக்கு வந்துட்டு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், ஸோ என்னால் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் வேணால் கிஃப்டெல்லாம் சென்ட் பண்ணி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போனவன் தான். ஸோ லின்னுக்கு அது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. தங்கச்சிக்காரி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போ தான் ஹீரோக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆனால் பாஸ்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டார் உங்களை தவிர. ஸோ அவருக்கு இப்போ பாஸ்ட்டில் இருந்த ஒரே விஷயம்னா நீங்கள் மட்டும்தான், அவர் உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு தெரியுமா, அவங்களோட பாட்டினால தான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினே ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து லின்னுக்கு மட்டும்தான்ற மாதிரி இந்த பக்கம் இவன் வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கா அந்த இதை வந்துட்டு. ஸோ இப்போ லின் வந்து என்ன யோசிக்கிறான்னா, இந்த விஷயத்த இப்படியே வச்சுக்கணும், மாற்றிடக்கூடாது. ஆக்சுவலாக இவள் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இப்போ வரைக்கும் இவளோட ரூட் வந்து கிளியராக இருக்கிறனால இந்த ரூட்டில் வேறு திங்ஸை வர விடாமல் பார்த்துக்கணும்னு யோசிச்சுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்து பேபி ப்ரீத்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ட் இருக்கும், அது வந்து ஹீரோனிக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இவளுக்கு வந்து செட்டே ஆகாது. ஆனால் ஹீரோக்கு வந்து அது ஒரு விஷயம் நல்லா தெரியும், பேபி ப்ரீத்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேபிள் வந்து ஒரு ஃப்ளவர் பாட்டில் வந்துட்டு வேறு பூ இருக்கும், அதுக்கு பதிலாக அந்த பேபி ப்ரீத் அந்த ஃப்ளவரை வந்து வை அப்படின்ற மாதிரி லின்னோட தங்கச்சிக்கிட்ட சொல்லவும் அவன் வந்துட்டு உங்களுக்கு தான் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆனால் லின் வந்துட்டு சொல்கிறா, மனுஷங்களே மாறும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறாத என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுமே வந்துட்டு சரிக்கா நான் அதை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஹீரோ நீங்கள் எந்திரிச்சதுமே கூப்பிட சொன்னார், நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் பண்ண போகிறா. அப்போ வந்துட்டு லின் சொல்கிறான், இல்லை எனக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு சொல்கிறா, அதெல்லாம் இல்லை, அவர் வந்து உன்னை ட்ரூவாகவே லவ் பண்ணுறாரு, ஸோ அவர் வந்து அப்போல்லாம் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதனால் தங்கச்சி என்ன சாரி லின் வந்து என்ன சொல்கிறான்னா, சரி நம்ம வந்து அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணுவோம், அப்போ போய் நான் அவனை மீட் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லவும் தங்கச்சிக்காருமே சரி நான் இன்விடேஷன் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போ பாப்பா. அப்போ வந்துட்டு லின் சொல்கிறா, ஹீரோயினுக்கும் ஒரு இன்விடேஷன் கொடு, அவங்க பார்ட்டிக்காக மாதிரி கொடுத்துக்கலாம் சரியா, நம்ம வந்து மற்றவங்க முன்னாடியே கெட்டவங்களாம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் தங்கச்சிக்காருமே வந்துட்டு சரி வரட்டும், அவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இதோட அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு அந்த லின் வரது, அதுக்கப்புறம் ஹீரோயினி தண்ணியில் விழுகிறது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுன்ற மாதிரி சீன்லாம் நடந்திருக்கும். ஸோ இப்போ ப்ரெசென்ட்லேருந்து பார்ப்போம். ஹீரோ வந்துட்டு லின்னு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு குவாங்கும் ஹீரோயினை வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் வச்சுட்டு நிற்பான். அப்போ வந்துட்டு குவாங் கத்துறான், டே இப்படி தான் நீ உன் பொண்டாட்டிலாம் ட்ரீட் பண்ணுவியா, என்ன மனுஷன்டா நீ அப்படின்ற மாதிரி கத்துறான். ஆனால் ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவங்கள கிராஸ் பண்ணி அங்கிட்டு போகும்போது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு குவான் கூப்பிட்றான். ஸோ அப்போ ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கும்போது எனக்கு ஒன்று அப்படியே அடித்து மண்டையெல்லாம் உடைக்கணும் போல கோவம் வருது அப்படின்ற மாதிரி குவாங் கத்துறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லை, டக்குன்னு லின்னை கூட்டு போய் அட்மிட் பண்ணுறான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து லின் வந்து சரியாயிடுறான். அவன் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஹீரோவை ஹக் பண்ணி நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோவுமே ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் அப்போ வந்துட்டு இவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, குவாங் கத்திருப்பான்ல இப்படி தான் உன் பொண்டாட்டிலாம் ட்ரீட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு, அது வந்து டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. ஸோ டக்குன்னு ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு லின்னோட ஃபேஸவே பார்த்துட்ருக்கான். லின் வந்துட்டு என்னடா ஃபேஸ் இப்படி வச்சுருக்க, நான் எந்திரிச்சது உனக்கு ஹாப்பியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா இத்தனை நாள் நீ படுத்தே கிடந்த, இப்போ திடீர்னு எந்திரிச்சு வந்தேன்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ லின் வந்துட்டு எப்படி 3 வருஷம் போச்சுன்னே தெரிலல அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. ஸோ டக்குன்னு ஹீரோ வந்துட்டு சாரின்ற மாதிரிலாம் கேட்குறான். ஆனால் இவர் லின் வந்துட்டு நான் உன்னை சொல்கிறதுக்காக சொல்லலை, சொல்கிறேன் மறந்துட்டேன், நான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீ என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்னல, அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த விஷயம் அப்படியே ஸ்ட்ரைக் ஆகுது, அப்படியே மெமரிஸ் பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு வர மாதிரி பண்ணிகிட்ருக்கு. அவனுக்கு தலையெல்லாம் வலிச்சு
சிரிச்சிட்ருக்கு. டக்குன்னு லின் அதை பார்த்தோன்னே ஐயோ நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து போகிறான். ஸோ லாஸ்ட்டாக எதில் முடிஞ்சிருக்கும்னா லின் வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி பேசியிருப்பான். அப்போ ஹீரோக்குமே லைட்டாக தலைவலிச்சு பழைய சீன்லாம் வந்துட்டுருக்கும். அப்போ லின் வந்துட்டு போச்சு போச்சு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறான். ஸோ அவன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, நீ முதல் ரெஸ்ட் எடு, இப்போ தானே எழுந்திருக்க, ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே பெட்டில் சாய்ச்சிக்கிறான். அப்போ வந்துட்டு லின் சொல்கிறா, உனக்கு மட்டும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து எந்திரிச்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அவளை வந்து சும்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். மற்றவங்களுக்கு வேணால் அவள் வந்து என் ஒய்ஃபாக தெரியலாம், ஆனால் எனக்கு வெறும் அவள் செக்ரட்டரி மட்டும்தான். ஸோ நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி அப்போனா அவளை வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்கிறியா, நான் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி பணிவேலை செய்கிறதுக்காக கூப்பிட்றா. ஸோ அவனும் வந்துட்டு சரி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே விட்டுட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் வந்து பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக நிற்கிறா. ஹீரோ வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் இப்போ வந்து லின் வந்து எழுந்துட்டால, ஸோ இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ என்னோட செக்ரட்டரி, நீ அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் உன் செக்ரட்டரி தான், யாராவது வேலை பார்க்குறவங்க அவங்க பாஸ் வீட்லேயே தங்கியிருப்பாங்களா, ஸோ அதனால் நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ போ பாப்பா. ஆனால் ஹீரோ வந்துட்டு கட்டாயப்படுத்தி அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்துட்டு எப்பயும் போல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபுட்டை வந்து எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணுங்கள் லின்னுக்காக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயின் ஓடி வந்துட்டு அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி என்கிட்ட கொடுங்க, நான் போய் லின் கிட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நல்லா சொல்கிறான். அப்போ ஹீரோக்கே ஷாக், என்னடா இவ போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு விட்டுடுறான். ஹீரோயின் வந்துட்டு எதுக்காக அப்படி சொல்கிறான்னா, அவங்க அப்பானால தான் லின்னுக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லின் கிட்ட வந்து அப்படியே நைஸாக கேட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இப்போ போகிறான். இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா லின்னோட தங்கச்சி வந்து லின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் உள்ளே வரதை பார்த்து லின்னோட தங்கச்சி வந்து கத்துறா, உன்னெல்லாம் யார் இங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லின் சொல்கிறா, இல்லை ஹீரோ சொல்லி தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கா, ஸோ விட்டுரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஃபுட்டை வச்சுட்டு போக சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே ஃபுட்டை வச்சுட்டு டக்கு நாங்கள் போகலான்னு பார்த்தா லின் வந்துட்டு கூப்பிட்றான், எதுக்கு உடனே கிளம்புற, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் தங்கச்சிக்கறி வந்துட்டு எதுக்கு அப்படிலாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்குமே மனசுக்குள்ளே என்னடா நம்ம அப்பா தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் இவன் வந்து கொஞ்சம் கூட என்னை வந்து ஹேட் பண்ணவே இல்லை, நார்மலாக பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுமே போய் சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறா. அப்போ வந்துட்டு லின் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா பண்ண தப்புக்கு எனக்கு ஓ மேலே கோச்சுக்க தெரியாது, ஸோ விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி அவள் கொண்டு வந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ப்ளஸ் இப்போ வந்துட்டு ஹீரோயினி தான் எனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால, ஸோ அவளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கொண்டு வந்த ஃபுட்டை வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்றா. இல்லை டேஸ்ட்டு பத்தலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, பீனட் பட்டர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து டிப் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ அதை சாப்பிட்டாலே அவளுக்கு வந்து அலர்ஜி ஆகும் போல், கொஞ்சம் நேரத்தில் அலர்ஜி ஆகுது. தங்கச்சிக்காரி வந்துட்டு நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுறான். ஸோ இப்போ வந்து ஹீரோயினி தான் வேணுக்குன்னே பீனட்லாம் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கதையை திருப்ப பார்க்குறான். அந்த அலர்ஜி வந்தப்போ கூட அவள் கத்தவே இல்லை, அப்படியே சிரிக்கிறா, அப்படியே ராட்சசி மாதிரி சிரிச்சுக்கிட்டு கையெல்லாம் சொரிஞ்சிட்ருக்கா. கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நர்ஸும் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் சரியாயிடுச்சு. உடனே இந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. ஹீரோவுமே வந்துட்டு விழுந்தடிச்சு அப்படியே ஓடியாந்துடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு. அவன் உள்ளே வந்ததுக்கப்புறமே இந்த தங்கச்சிக்காரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, இவ தான் ஹீரோயினி தான் வந்து சாப்பாடுலாம் கொடுத்தா, அவள் தான் வேணுக்குன்னே இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி. உன்னை லின் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து தெரியாதுல்ல, அவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு, இங்கே பாரு ஹீரோயின், நீ இனிமேல் இங்கே வரவே கூடாது, அண்ட் லின் உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீ என்னை காண்டாக்ட் பண்ணி கேளு, நான் உனக்கு எதுனாலும் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் வந்து ஊடாலே அவனை ஸ்டாப் பண்ணி, எனக்கு எப்படி அவளுக்கு அலர்ஜின்னு தெரியும், அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, அவள் வேணுக்குமே தான் அப்படிலாம் பண்ணியிருக்கா, இது எல்லாத்துக்குமே காரணம் அவள் தான், நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கோச்சிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிடுறா. ஹீரோக்கு லைட்டாக காண்டாக இருக்குது. இப்போ வீட்டுக்கு வந்த ஹீரோயினி வந்து அப்படியே குளிச்சிட்ருக்கான். அப்போ வந்து பாட்டி வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க, அவளோட பர்த்டே வருது, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அந்த பர்த்டே பட்டில் கலந்துக்கணும், நீ வந்துட்டு முக்கியமாக வரணும், நீ வந்து வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து ஹீரோயினி கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவளோட ரூமுக்கு போகிறான், உள்ளே குளிச்சிட்ருக்கான்னு தெரிஞ்சோடனே அவளோட டேபிளில் வந்து ஒரு சின்ன நோட்டு மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு அந்த நோட்டில் வந்து எழுத, இந்த மாதிரி பார்ட்டி இருக்குது, 8 மணிக்கு ரெடி ஆயிரு, லேட் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவளோட லேப்டாப் ஸ்க்ரீனை பார்க்குறான். அதில் பார்த்தா அந்த பேபி ப்ரீத்துன்னு சொல்லிட்டு ஒரு பூ சொன்னேன்ல, அந்த இது இருக்குது. அதை பார்க்கவும் அவனுக்கு வந்துட்டு அப்படியே ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் என்னென்னா அவனுக்கே தெரியல. உனக்குமே அந்த பேபி ப்ரீத் ஃப்ளவர் வந்து பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனே மனசுக்குள்ளே கேட்டுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடறான். போனதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோயினி அந்த நோட் என்னன்னு பார்க்குறா.
பரவாயில்லையே இவனுக்கு நம்ம பர்த்டே கூட ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த 3 வருஷத்துல இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் என் கூட வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. எப்பயும் போல் ஆஃப் ஸ்கூலில் வரான். ஸோ உள்ளே வந்து பார்த்தா கேபினில் வேறு யாரோ உட்காந்துருக்காங்க. இவனுக்கா யார் அது இவ்வளோ தைரியமாக வந்து என்னோட சேரில் உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா கீவன். அவ்வளோதான், எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. கீவன் வந்து ஹீரோக்கு பிரதர். ஸோ அவன் வந்துட்டு என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக கீவன் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். லின்னை வந்து ஒன் சைடாக லவ் பண்ணுறவன். ஸோ அவன் தான் வந்து ஹீரோவோட தம்பியாக இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு என்ன பிரதர் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது, நீ எப்பறம் இங்கே வந்த, காசு பத்தலையா, மறுபடியும் அப்ராட்லேருந்து இங்கே வந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைப்பா என்னை வந்து பாட்டி தான் அனுப்பிச்சி விட்டாங்க, என்னமோ இங்கே இருக்கிற வேலையெல்லாம் கற்றுக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்து பாட்டிக்கிட்ட கால் பண்ணி கேட்குறான். அப்போ பாட்டியுமே வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம் வந்து பெரிய பையனாக வளர்றான்ல, ஸோ அவனுக்கும் கம்பெனியை பற்றி சொல்லிக் கொடு, அவனை வந்து ஃபேஷனுக்கு தான் படிச்சிருக்கான், ஸோ அதில் வந்து அவனோட வேலை என்னென்னமோ அதெல்லாம் பிரித்து கொடுத்துரு, சரி அவனும் ஒரு வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு வந்து பாட்டி பேச்சை தட்ட முடியாதுன்ற ஒரே ரீசனுக்காக வந்துட்டு நீ எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிக்காமல் உன் வேலையை மட்டும் ஒழுங்காக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அப்போ இந்த கீவன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இத்தனை நாளும் உன் ஒய்ஃபை மறைச்சி வச்சுருந்தியாமே, இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, இது சொல்லவும் ஹீரோ வந்துட்டு உனக்கு எதுக்கு அதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைப்பா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஆனால் அவங்கள வச்சு லின்னுக்கு எதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன் அப்புறம் பார்த்து இருந்துக்க, அவ்வளோதான். அவங்க பேர் என்ன சொன்னால் சாங்கா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். போகும்போது ஹீரோ வந்துட்டு கத்துறான், டேய் ஒழுங்கா இருடா, தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி கத்துறான். ஸோ அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து குவானுக்கு கால் பண்ணி, அன்னைக்கு நீ என்னை அடிக்கணும்னு சொன்னல, வா இன்றைக்கி நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அந்த பாக்ஸிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா ப்ராக்டிக்ஸ், அந்த மாதிரி இடத்துக்கு போகிறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு ப்ரிட்டியாக ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லியிருப்பான் இல்லையா, ஸோ அதுக்காக டாக்ஸியெல்லாம் புக் பண்ணிட்டு டாக்ஸியில் போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் ஜாலியாக தான் போயிட்டுருக்கான். ஆனால் என்னன்னு தெரியல, ரூட் வந்து மாறுது. ஸோ வந்துட்டு என்னடா தெரியல ரூட்டு மாறுதுன்னு சொல்லிட்டு, சரி நம்ம எதுக்கும் வந்துட்டு ஹீரோக்கும் லொக்கேஷனை ஷேர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் டவரே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டவர் கிடச்சிருது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினி வந்துட்டு ஒரு குடோனுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கட்டி வைக்கிறாங்க. அங்கே வந்து யார் இருக்காங்கன்னா, இந்த அவங்க அம்மா கிட்ட கடன் கொடுத்ததா சொல்லி ஒரு 2 பேர் பிரச்சனை பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க தான். பட் ஆக்சுவலாக அவங்க வந்து யாரோ சொல்லி தான் இந்த மாதிரி கடத்தி வச்சுட்டு ஹீரோயினியை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. பட் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு டவர் கிடச்சது போல் ஹீரோயினியோட ஃபோனுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மெசேஜ் வந்து ஹீரோக்கு சென்ட் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து பாக்ஸிங்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மெசேஜை பார்த்துட்டு, போச்சு இப்போ ஹீரோயினி பிரச்சனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது குவானும் ஹீரோவும் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு 2 பேரும் அப்படியே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு வேகமாக வராங்க. ஸோ அந்த குடனுக்குள்ளே வந்துட்டு அவங்க 2 பேரையுமே அடித்து போட்டு ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயினியை காப்பாற்றிட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த 2 பேர் அடி வாங்கியிருப்பாங்கல்ல கெட்ட பசங்க, ஸோ அவங்க வந்து இந்த கீவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பிளான் வந்து சொதப்பிக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கீவன் இருக்கான்ல, அவன் தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியிருப்பான். பட் இதோட மாஸ்டர் யாருன்னா லின்னு தான். அவள் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை போய் கடத்தி டார்ச்சர் பண்ணி கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னு, இப்போ எதுக்குடா நீங்களாம் இருக்கீங்க, போய் சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லின் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்கிறோம். அவளுக்கு கோவம் வந்து அங்கே இருக்கிற கண்ணாடி கிளாஸை தூக்கி எறியிறான். ஸோ அது வந்து இந்த கீவனோட கன்னத்திலே கிழிச்சு விட்டுருது. அப்புறம் போட்டதுக்கப்புறம் அவள் கேட்குறா, என்ன வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவனுமே வந்துட்டு, இல்லை நான் வந்து சொன்ன வேலையை கரெக்டாக முடிக்கல, ஸோ இதுக்கு நான் டிசர்வ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இது இப்படியே விடக்கூடாது, அடுத்து ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு லின் வந்து யோசிச்சுட்ருக்கா. எனக்கு கண்டிப்பாக ஹீரோ வேணும், அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஹீரோ வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கா. ஆனால் கீவனுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்னடி கொஞ்சம் கூட என்னெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து ஒரு பாஸ்ட்லேருந்து காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோ மறந்து போயிருப்பான்ல, அதில் வந்துட்டு லின்னும் ஹீரோயினியும் ஒரே மாதிரி எழுந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. ஸோ அதில் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கை காமிச்சு தேடிட்டு இருக்கான். அப்போ தான் தெரியுது அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு அதெல்லாம் வந்துட்டுருக்குன்னு. ஸோ டக்குன்னு தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டு அப்படியே அவனுக்கு கொஞ்சம் மூச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கு. முன்னாடி பார்த்தா ஹீரோயினியை காணோம். ஏன்னா லாஸ்ட் நைட் வந்துட்டு ஹீரோயின் இவன் தான் வந்துட்டு பெட்லலாம் போட்டு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். என்னடா ஹீரோயினியை காணான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் தேட போவான். அப்போ ஹீரோயினியை பார்த்தோம்னா அவன் வந்துட்டு ஒருத்தர் வந்து சிபிஐ மாதிரி இருக்கார். அவர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அப்பா தான் வந்து லின்னை கடத்திட்டு போனாரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க வந்துட்டு, இல்லை இதை பார்த்தா எங்களுக்கு கடத்திட்டு போன மாதிரி தெரில, ஆனால் உங்கள் அப்பா தான் இந்த ட்ரக்கெல்லாம் ஓட்டியிருக்காரு, அவரோட ட்ரக்கில் வந்து இந்த ரோப்பெல்லாம் கண்டுபிடிச்சோம், அது வந்து லின்னோட அந்த
ஃபிங்கர் பிரிண்ட் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ வந்துட்டு எப்படியோ லின்னை கடத்தினது உண்மைதான். ஆனால் ஒருவேளை இது வந்து பிளான் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். அப்படியே லின் வந்து பிளான் பண்ணி பண்ணாலும் அவளால் தனியாக பண்ண முடியாது, கூட யாரோ இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை வந்து அவகிட்ட விசாரிச்சு பாருங்கள். ஆனால் லின்னை வந்து உஷார்படுத்தாமல் இருக்கணும். அவளுக்கு மட்டும் இதை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சு போனால் கூட நம்மளுக்கு வந்து எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும், எந்த உண்மையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுமே வந்துட்டு தேங்க்யூ எனக்காக இவ்வளோ பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக அங்கேருந்து அந்த ஆள் போகவும் இந்த பக்கம் ஹீரோ வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு என்ன கேட்குறான், நான் என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறேன், இல்லை நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து இவங்க பாட்டிக்கிட்ட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ ஒருத்தரை போய் மீட் பண்ணணும் அண்ட் அவர் வந்து கப்பலாக தான் வருவார். ஸோ நீ ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போனேன்னா அவர் கூட நம்ம வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக கொலாபரேஷன் பண்ணுறதுக்கும் அவர் ஒத்துக்குப்பார் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹீரோமே வந்துட்டு சரி நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு எந்த கவலையும் படாதீங்க நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சைன் லாங்குவேஜை சொல்கிறான். ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மீட்டிங்க்காக ரெடி ஆகிட்ருக்காங்க ஹீரோவும் ஹீரோயினியும். ஸோ ரெடி ஆகிட்டு ஹீரோ வந்து கீழே உட்காந்துருக்கான். அப்போ அவனோட செக்யூரிட்டிகிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி என்னோடய மெமரிஸ்லாம் மறந்துருச்சுல, ஸோ இப்போ எனக்கு பழசெல்லாமே மறந்துருச்சுல, ஸோ நான் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதே லவ்வை இப்போ அந்த பர்சன்கிட்ட என்னால் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டிகிட்ட கேட்கவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், உங்களுக்கு பழசெல்லாம் வேறு மறந்துருக்கலாம், ஆனால் வந்துட்டு உங்களோட லவ்வை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஏன்னா அது ஒன்றும் மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு மனசு சம்மந்தப்பட்டது. ஸோ அவ்வளோ ஈஸியாக யாருமே விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ தான் ஹீரோக்கு வந்து யோசிக்கிறான், அப்போ ஏன் என்னால் வந்து லின் கிட்ட வந்து பேச முடியலை, அவகிட்ட ஏதோ எனக்கு வந்து ஏதோ தடுக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் என்னால் வந்துட்டு ஹீரோயினை விட்டுட்டு போகவும் முடியலை, அவள் கூடவே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வரா. ஸோ அவங்க வந்துட்டு 2 பேரும் அந்த மீட்டிங்க்காக போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த கப்பல் வராதனால இவங்க 2 பேரும் பியானோ கிட்ட உட்காந்து அப்படியே வாச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறா. ஸோ அப்போ தான் புரியுது பின்னாடி வந்து அந்த மீட்டிங்க்காக அந்த 2 பேர் கப்பிள்ஸாக வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க 2 பேர் வராங்க. ஸோ அவங்க 2 பேர் இவங்கள பார்த்ததும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருப்பாங்க இல்லையா அந்த கப்பலில், அந்த அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினால் பேச முடியாதுல்ல. ஸோ முன்னாடியே வந்துட்டு நான் சைன் லாங்குவேஜில் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறேன். ஸோ ஹீரோவும் வந்துட்டு அவன் சொல்கிறான், நாங்கள் 2 பேர் வந்துட்டு காலேஜில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டோம், எனக்கு வந்து ஹீரோ மேலே அப்பயே க்ரஷ் வந்துருச்சு, பட் பேசிக்கலை. ஸோ கொஞ்ச நாள் கழித்து இவனோட பாட்டி இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இந்த சைன் லாங்குவேஜ்க்கான ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ நான் அங்கே போனேன், அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது தான் இவரை மீட் பண்ணேன். ஸோ பாட்டிக்கு எங்கள் 2 பேருமே பிடிச்சி போச்சு, அதனால் அவங்க வந்து எங்கள் 2 பேருமே பேசுகிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பேசி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஹீரோக்கு வந்துட்டு என்னடா இப்படிலாம் சொல்கிறா, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த கப்பிள்ஸுமே வந்துட்டு இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சி போகுது, ரொம்ப டவுலியாக நடந்துக்கிறானுங்க அங்கே வேறு. ஸோ அவங்க வந்துட்டு சரி நான் அவங்க கூட வந்துட்டு அந்த கான்ட்ராக்டை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நல்லபடியாக முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயினி வந்து சொல்கிறா, சரி நான் போய் தூங்குறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கூப்பிட்றான். கூப்பிட்டதும் என்ன நான் இன்றைக்கி எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நல்லபடியாக தானே பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு, அது என்னென்னா நீ வந்து என்னை லவ் பண்ணேன்னு சொன்னல காலேஜில், அது உண்மையா, என் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னியா, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவன் வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு இப்போ போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோ வந்துட்டு விடாமல் கேட்டுகிட்டே இருக்கான், சொல்லுன்னு. ஆமாம் நான் வந்து உங்களை லவ் பண்ணேன், எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சொன்ன செகண்டில் வந்துட்டு அவன் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நைட்லேயே அவங்களுக்கு வந்து அப்படியே கசம்சம் நடந்துருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு கால் வருது, அது வேறு யாருமே இல்லை இல்லைன்னு தான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடவும் அவன் வந்து அப்படியே ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். ஸோ அப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நைட்டு நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தானா, அப்போ எதுவுமே நிஜம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணெல்லாம் ரெட்டிஷ் ஆகி அழுக ஆரம்பிச்சிடா. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனால் லின் வந்துட்டு சொல்கிறா, இங்கே பாரு என்னால் இப்போ எந்திரிச்சு நிற்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு பிடிக்கலான்னு போகிறான். ஆனால் அவன் வந்துட்டு இல்லை நான் உங்ககிட்ட நடந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்துடா. பட் இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு கீழே விழுந்துடாளா. ஸோ அவளை தூக்கிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்கிறான். உட்கார வைக்கும் போது டக்குனு லின் வந்துட்டு அவனை ஹக் பண்ணி, நான் வந்து உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன், என்னை விட்டுறாத, நீ வந்து முன்ன மாதிரி இல்லை, மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது,
எனக்கு ஹீரோயினை பார்த்தா ரொம்ப ஜெலஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீ அவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு என்னால் அவளை வந்து ஹர்ட் பண்ண முடியாது, ஸோ நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்கிறேன். அப்போ வந்து லின் வந்து அவகிட்ட வந்து அந்த விசில் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினியும் லின்னும் தான் வந்துட்டு ஒரு ஆர்ட் கிளாஸில் உட்காந்து பூவெல்லாம் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆர்ட் கிளாஸில் என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோயினி வந்து அவளோட விசிலை வந்து அந்த போர்டில் மாட்டி விட்டு வெளியே போயிருந்திருப்பா. லின் வந்து அதை எடுத்து வச்சிருப்பா. ஸோ அதனால தான் இந்த விசில் வந்து இவகிட்ட இருக்குது. ஸோ அது வந்து முன்னாடி நடந்தது. இப்போ வந்து அதை எடுத்து காமிக்கவும் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த விசில் இவங்கிட்டேயுமே இருக்குது. ஸோ இவ தான் வந்து நம்ம லவ்வர் போல், நம்ம தான் வந்துட்டு தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்ருக்கோம். அப்போ லின்னு தான் நம்ம உண்மையான காதலின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மளை ஹக் பண்ணிவிட்டு, மன்னிச்சிரு நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து அவனோட ஆஃபீஸில் உட்காந்துட்டு அந்த லின் வந்து ஒரு செயின் கொடுத்துருப்பால, விசில் செயின். அதவே பார்த்துக்கிட்டு அப்போனா நம்மளோட முன்னாள் காதலி வந்துட்டு லின் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு காஃபி கொடுக்குறா. பட் அவன் வந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிறான். சரி நீ போ அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறான். ஸோ ஹீரோயினுமே காஃபி வச்சுட்டு அங்கேருந்து போன அடுத்த செகண்ட் அந்த செக்ரட்டரி பையன் உள்ளே வரான். இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம்ல, அவருக்கு வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இப்போ நல்லா ஆயிட்டாரு. இந்த குட் நியூஸை வந்து நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நானே போய் சொல்லட்டுமா சார்ன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நீங்களே போய் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த நியூஸ் ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அந்த லின் பார்த்துட்டு இவதுக்கிட்ட இங்கே வர அப்படின்ற மாதிரி கேட்கவும் தங்கச்சிக்காரி சொல்கிறா அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு ஹீரோ தான் வந்துட்டு காப்பாற்றி விட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ இதை வேற பண்ணுறானா, இருக்கட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லின் வந்து ஒரு பிளான் போட்டுட்ருக்கான். இப்போ ஹீரோயின் உள்ளே போனோடனே அப்பாவை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அப்பா எப்படி இருக்குது இப்போ உடம்புக்கு, எங்கேயாவது வலி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. அப்பா வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீ எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, மாப்பிள்ளையால் தான் நான் வந்து உயிர் பழைச்சேன், கண்டிப்பாக மாப்பிள்ளை உன்னையும் நல்லா பார்த்துப்பாரு, அண்ட் மாப்பிள்ளை மாதிரி ஒரு பையனை கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து தன்னோட பொண்ணும் ஹீரோவும் வந்துட்டு லவ் பண்ண விஷயம் கூட அவருக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நினச்சிக்கிட்டு நீ ஆசைப்பட்ட பையனுடைய வாழ்க்கைலாம் அமைஞ்சிருச்சு, இனிமேல் அப்பா நிம்மதியாக போய் சேர வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒன்று கேட்குறா, சரிப்பா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் லின்னை வந்து கிட்னாப் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு அதெல்லாம் கேட்காதம்மான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்துட்டு கேட்காதன்னு ரொம்பவே திணறாரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு விடாமல் கேட்குற, அப்பா சொல்லுங்கப்பான்னு. அப்பா வந்துட்டு இல்லைம்மா உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் சேஃப்டிக்காக தான் நான் இதை சொல்ல மாட்டேன்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி சொல்கிறா, எனக்கு எதுனாலும் ஹீரோ பார்த்துப்பான், ஸோ நீங்கள் உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லவும், இல்லை அது என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. அந்த கீவன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்கான வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோயினோட அப்பாட்ட காமிச்சிட்டு, நீ மட்டும் நான் சொல்கிற வேலையை கரெக்டாக பண்ணலைன்னா அவ்வளோதான், உன் பொண்ணையும் உன் பொண்டாட்டியும் நாங்கள் விட மாட்டோம், கொன்னுருவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. ஸோ அவரும் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க சொன்னதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு, அப்பா அவங்க ஒன்றும் என்கிட்ட எதுவுமே பண்ணலை, நானும் அம்மாவும் நல்லா தான் இருக்கோம், அவங்க உன்னை ஏமாற்றிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறா. அப்பாவுமே வந்துட்டு ஐயோ அப்படியா, இப்போ ஒன்றும் எதுவுமே பண்ணலையா, நல்ல வேளை என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு ஹீரோயினி வந்துட்டு சரிப்பா நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அழுதுட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரா. ஸோ வெளியே வந்துட்டு இருக்கும்போது லின் வந்துட்டு கூப்பிட்றா. ஆனால் ஹீரோயினி கண்டுக்கிறவே இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன், அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு ஒரு கெஃபேக்கு மாதிரி போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினி வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் டைப் பண்ணி கேட்குறா. அப்போ லின் வந்துட்டு சொல்கிறா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா தான் என்னை கடத்தினாரு காசுக்காக. ஸோ நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு காசெல்லாம் எடுத்துகிட்டு என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தான். ஆனால் உங்கள் அப்பா எங்கள் 2 பேர் மேலேயும் வண்டி ஏற்றிட்டு ஆக்சிடெண்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இது தானே உண்மை. ஆனால் நான் வந்து உனக்காக ஒன்று ஹெல்ப் பண்ணுவேன். என்னென்னா, இது வந்து உங்கள் அப்பா பண்ணலை, சும்மா ஃப்ரேம் பண்ணுது, வேறு யாரோ தான் எங்களை கடத்திருக்காங்கன்னு சொல்லி மாற்றுவேன். ஆனால் அதுக்காக நீ எனக்கு ஒன்று பண்ணியே ஆகணும். அது என்னென்னா, நீ வந்து ஹீரோவை எனக்கு விட்டு கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்துட்டு செம்ம ஷாக். அதெல்லாம் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அவன் என்ன பொம்மையா இல்லை மனுஷனா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஃபோன்லேயே டைப் பண்ணி கொஸ்டின்லாம் கேட்டுட்ருக்கேன். அப்போ வந்துட்டு லின்னு சொல்கிறா, அப்போ உனக்கு உன் அப்பா உன் ஃபேமிலிலாம் வேணாமா, மறுபடியும் அவங்க கூட சேர்ந்துருக்கணும்னு கொஞ்சம் கூட உனக்குலாம் ஆசையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஸோ சரி நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்காக பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு கட்டத்தில்
சரி எனக்கு ஹீரோ வேணாம், நான் வந்துட்டு அவனை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே மெசேஜில் காமிச்சிருவா. ஸோ லின்னு வந்துட்டு அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஆக்சுவலாக ஹீரோயினை கூப்பிட்டு வரதை ஹீரோ பார்த்துருவான். ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி எங்கிட்ட வந்திருப்பான். ஆனால் இவ்வளோ நேரம் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோ வந்து அப்படியே பொதுவாக கேட்குறான். லின் வந்துட்டு பாத்தியா இதை பாருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி டைப் பண்ணியிருப்பாள், இந்த மாதிரி எனக்கு ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை காமிச்சு இவன் உன்னை லவ்வே பண்ணலை, இவன் வந்து சும்மா தான் உன் பின்னாடி அலைஞ்சிருக்கா, இங்கே பாத்தியா அப்படின்னு சொல்லவும் ஹீரோவுக்கு செம்மக்கும் வந்துருச்சு. அப்படின்னா நான் உனக்கு என்னடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினியை அந்த இடத்துலேருந்து விட்டுட்டு போயிடுறான். லின் வந்துட்டு சரி நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு விரிச்ச வலையில் வந்துட்டு சரியாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி அங்கேயே உட்காந்துருக்கா. இப்போ வந்து ஹீரோ அவனோட ஆஃபீஸில் உட்காந்து நடந்ததே நினச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல குவாங் இருக்கான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரா இல்லை வேறு யார், இது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறான், இதுக்கெல்லாம் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, நான்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லவும், டேய் என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நீ பண்ணாட்டினா என்ன, அதான் நான் இருக்கேனே, நானே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. இப்போல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனை பேசியே சாவடிக்காதடா அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ அதுதான் நடக்க போகுது. என்னென்னா வாங்க அது வந்து ஒரு கதையாக பார்ப்போம். லின்னு இருக்கால, அவள் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு அங்கே போயிருப்பா. அங்கே வந்து கேமரா இருக்கிறத நோட் பண்ணாமல் இவள் வாட்டுக்கு போய் அங்கே உட்காடுறேன். ஸோ ஹீரோயினோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு நான் வந்து உங்களை கிட்னாப் பண்ணலைன்னு சொல்ல போகிறீங்களாமே, ஹீரோயினி சொன்னால் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு லின் சொல்கிறான், நீ என்ன உன்னோட பொண்ணோட ரொம்ப முட்டாளாக இருக்க, ஆக்சுவலாக என்ன தெரியுமா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹீரோவை தெரியும், நான் எப்படியாச்சும் அவங்க கூட சேரலான்னு பார்த்தா உன் பொண்ணு அவனை மயக்கி கொண்டு போயிட்டா. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே நான் நினச்ச மாதிரி மாறிடுச்சு. இந்த ஆக்சிடெண்ட்டை வச்சு அவங்க 2 பேருமே வந்துட்டு நான் பிரிச்சுட்டேன். இப்போ அவங்க வந்து சும்மா தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரமே வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து ஹீரோயினை போட்டு புள்ளி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருக்கா நடந்தது எல்லாத்தையுமே. ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை என் மாப்பிள்ளலாம் அப்படி கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்ல, ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கெலாம் போயிருப்பா. லிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான்ல, அதை வந்து ஒரு கிளிப்பை எடுத்து வச்சிருக்காவ. ஸோ இவ கைக்கு எப்படி போச்சுன்னு தெரியல. அந்த கிளிப்பை வந்துட்டு இவர்கிட்ட காட்டவும், இங்கே பாத்தியா உன் பொண்ணா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளே வந்து ஹீரோவை தப்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவருக்கு இதெல்லாம் பார்க்க நெஞ்சு வலி வந்துட்டு அப்படியே செத்து போயிடுறாரு. ஸோ அவள் வந்துட்டு வந்து வேலை முடிஞ்சு எந்திரிச்சு போவோன்னு சொல்லிட்டு அவட்டுக்கு எந்திரிச்சு போகிறான். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் நர்ஸ்லாம் வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, பட் நோ யூஸ். பாவம் அப்பா செத்து போயிட்டாரு. அவள் பேசி அந்த ஆளை கொன்னுட்டா. இப்போ வந்து நம்ம ஹீரோயினியோட சைடில் பார்த்தோம்னா ஹீரோயினி வந்து 5 வீக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஸோ பத்திரமா இருந்துக்காங்கன்ற மாதிரி டாக்டர்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஆல்ரெடி நிலமெல்லாம் சரியில்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், அவளுக்கு ஹாப்பியாக இருக்கிறதா அழுகிறதானே தெரியல. இப்போ அவளுக்கு கால் வருது. ஸோ காலில் வந்துட்டு அப்பா வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வரவும் ரொம்பவே அழுகிறா பாவம். இப்போ தான் அப்பா வந்து 3 வருஷமாக ஜெயிலேருந்து இப்போ தான் பார்த்துருக்கா. இப்போ வந்தோடனே வந்து செத்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம ஹீரோயினி பேச மாட்டான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து அப்பான்னு சொல்லி கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. ஸோ வந்துட்டு அப்பான்னு சொல்லி அழுதுட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அப்பாவுக்கு வந்துட்டு இந்த இறுதி சடங்குலாம் முடிச்சுட்டு அந்த ஐயோ இது கட்டுவாங்கள்ல சமாதி, அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அங்கே வந்துட்டு அம்மா, ஹீரோ, குவாங்கு, அதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி எல்லாருமே வந்துட்டு அங்கே அப்பாவுக்காக நினச்சி அழுதுட்டுருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு லின்னும் அவளோட தங்கச்சியுமே வராங்க. ஸோ அவங்கள பார்த்ததும் அந்த ஹீரோட தங்கச்சி கறி கத்துறா, உங்களெல்லாம் யார் இங்கே வர சொன்னது, போங்க அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து லின்னோட தங்கச்சி வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து எங்கள் லின்னுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறாமல் நாங்கள் அவருக்கு வந்து மரியாதை செலுத்த வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்துட்டு அந்த பாட்டை தான் பாடிக்கிட்டே இருக்கிறாளுங்க. அப்போ வந்து அந்த பொக்கே மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களே, அதை அங்கே வைக்கும்போது ஹீரோயினோட அம்மாவுக்கு செம்மக்கும் வருது. அதை தூக்கி எறிஞ்சு, உங்களால் நீங்கள் தேவையில்லாமல் பண்ண வேலையால் தான் இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாரு, 3 வருஷமாக காரணமே இல்லாமல் ஜெயிலில் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பொறுக்கமில்ல, கோவமாக வருது, அடிக்கிறதுக்காக போகிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு தடுக்கிறான், அப்படிலாம் பண்ணாத, ஹார்ஷாக நடந்துக்காதன்னு சொல்கிறான். பட் ஹீரோயினிக்கு வந்துட்டு அவளுக்கு வேறு அந்த பக்கம் வந்து கத்திட்டே இருக்கிறாளுங்க, உங்கள் அப்பா அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோட கையை தட்டி விட்டு போய் லின்னுக்கும் லின்னோட தங்கச்சிக்கு ஒரு அடி வைக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு எதுக்கு இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினானா. ஸோ அவனுக்கும் ஒரு ஸ்லாப் வைக்கிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி சீன் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதனால வந்துட்டு என்ன ஆகுதுன்னா,
ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை திட்ட வரான். ஸோ குவாங் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ, லின், அப்புறம் லின்னோட தங்கச்சி 3 பேருமே அங்கேருந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோவோட தங்கச்சி 2 பேருமே வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தங்கச்சிக்காரி கத்துறா, உனக்கு எல்லாம் தெரியுமா, தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நான் இந்த கொடுக்குறேன் பாரு, இந்த வீடியோவோட கிளிப்பை பாரு, அதுக்கப்புறம் நீ வந்து என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக அது என்ன கிளிப்புனா, அந்த ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து லின் பேசிகிட்டு இருந்திருப்பா இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஹீரோ வந்து புள்ளி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அதை தான் அந்த கிளிப்பை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அதை பார்க்கவும் ஹீரோக்கு வந்துட்டு என்னடா லின்னு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காளா, இது தெரியாமல் இருந்திருக்கோமேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அதை பார்த்துட்டே இருக்கான். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவோட தங்கச்சி வந்துட்டு பார்த்தியா உண்மைலாம் தெரிஞ்சிருச்சா, இப்போ பாரு லின்னு வந்து எப்படிப்பட்ட ஒரு பச்சவந்தின்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்லவும் லின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி டோர் கிட்ட வரான். ஸோ லின் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் ட்ரெஸ் வாங்குறதுக்காக, அதுவும் நம்ம கல்யாணத்துக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்கேன், வரியான்ற மாதிரி கூப்பிடவும் அவனுமே சரி நான் வரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் ஹீரோயினி கேட்டுட்டு ஒரு மாதிரி காண்டாயிருப்பா, எங்கள் அப்பாவுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, நீ கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த இடத்த விட்டே போயிருப்பா. இப்போ வந்து அந்த ஷாப்பிங் மாலில் பார்த்தோம்னா அந்த லின் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் அப்படி இருக்கேன் அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினி வரா. அவள் அங்கே வந்ததை பார்த்ததும் லின்னோட தங்கச்சி வந்துட்டு என்னம்மா உனக்கு என்னம்மா இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேள்வியாக கேட்டுட்ருக்கான். அப்போ லின் வந்து சொல்கிறா, அவளால் தான் பேசவே முடியாது, அவட்ட போய் இத்தனை கேள்வி கேட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். ஸோ ஹீரோ வந்ததுக்கப்புறம் லின் வந்துட்டு என் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, இந்த வெட்டிங் ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயினி லின்னு சொல்லி கூப்பிட்றான். அப்போ எல்லாருமே ஷாக், என்னடா இவள் பேசுகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு என்ன ஹீரோயினி சொல்கிறேன்னா, இத்தனை வருஷமாக நீ வந்துட்டு என் லைஃபவே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன், என்னோடய பிளட் எடுத்துகிட்ட, என் அப்பாவை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன், இப்போது என் ஹஸ்பண்டே எடுக்க பார்க்குறேன், எடுத்துக்கோ, எனக்கு அவன் தேவையே இல்லை, ஆனால் நான் உனக்கு ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா இல்லையா, அந்த அந்த ரிசிப்டை வந்து காட்டுறா. ஸோ அதை பார்த்ததும் லின்னுக்கு வந்துட்டு இது கண்டிப்பாக நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்துற புலம்பி, இனிமே நீ வந்து அனுபவிப்ப, எனக்கு நீ என்னெல்லாம் பண்ணியோ நான் அதுக்கு மொத்தமாக உனக்கு பதிலடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஸ்லாப் விட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து கேட்குறான், என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு ஒரே வார்த்தையில் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு போகலான்னு பார்க்கும்போது லின் வந்துட்டு, ஹீரோ இது எப்படி நடக்க வாய்ப்பு, நீ என்ன தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்படின்னு சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், உனக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தமே கிடையாது, நீ தான் ஹீரோயினோட அப்பாவை கொண்டு இருக்கன்னு நான் கேமராவில் இருந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துட்டேன், ஸோ இனிமேல் நான் அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் உடனே இந்த லின் வந்துட்டு, இல்லை நான் அவரை வந்து சும்மா பார்க்க தான் போனேன், நான் வந்து எதார்த்தமாக அதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளேட்டவே திருப்ப பார்க்குறா. ஆனால் ஹீரோ வந்துட்டு நம்புற மாதிரி இல்லை, அதை நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு குட் பைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ ஹீரோ வந்து அந்த கடையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு லாரி வந்து இவனை ஹிட் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது. லைக் அவனுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுல, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு விஷயமும் இப்போ அவனுக்கு வந்து ரீகால் மாதிரி ஆகுது. இப்போ தான் அவனுக்கு தெரியுது ஹீரோயினி தான் நம்மளோட லவ்வர், அண்ட் அந்த விசிலு, அதுக்கப்புறம் அவங்க ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணது. ஸோ இது எல்லாத்துக்குமே அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வருது. ஸோ இப்போ வந்து அப்படியே ப்ரெசென்ட்டில் பார்த்தா அந்த டிரைவர் வந்துட்டு டக்குன்னு வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கம்னாட்டி வீட்டில் சொல்லிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் அங்கிட்டிருந்து போயிடுறான் வண்டியை திருப்பிட்டு. ஸோ ஹீரோ வேகமாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனோட பழைய ஃபோன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து ஹீரோயினியோட பர்த்டே டேட்டு, அதுக்கப்புறம் யாரை தான் பாஸ்வேர்டாக போட்டிருப்பான். ஸோ ஒருவேளை அவளோட பர்த்டே டேட்டாக இருக்குமோன்னு சொல்லிட்டு அதை போட்டு பார்க்குறோம். ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணோடனே லைட் ஹவுஸ் தான் ஃபஸ்ட்டு வால்பராக இருக்குது. ஸோ அங்கே தான் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயமா அவனுக்கு ஞாபகம் வர வர அப்போ இத்தனை நாளாக நம்ம ஹீரோயினி தான் லவ் பண்ணியிருக்கோமா, அவளை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வந்து ஹீரோயினியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியோட வீட்டுக்கு போகிறான். அப்போ வந்து ஹீரோயினியுமே வந்ததுக்கப்புறம் ஹீரோயினி வந்துட்டு சொல்கிறா, எதுக்கு இங்கே வந்து திரும்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு நான் உனக்கு வேணாமான்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்து ஹீரோயினி அவன்கிட்ட வந்துட்டு அவன் கணத்தில் கை வச்சு நான் அடித்தது உனக்கு வலிக்குதான்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறான். அப்போ என்னை பற்றி நீ ஒரு வாட்டியாவது நினச்சி பார்த்துருக்கியா, நீ ஒவ்வொரு தடவையும் என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போது ஹர்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நீ என்னோட கையை பிடிச்சி பேசும்போது இன்னும் ஹர்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் நீ என்னை லவ்வே பண்ணலைன்னு சொன்ன பார்த்தியா,
அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒவ்வொரு விஷயமா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அவன் பண்ணது எல்லாமே தப்புன்னு தெரியுது. ஆனால் எப்படி அவகிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரில. அதாவது என்னை மன்னிச்சிருன்னு சொல்லவும் முடியலை, அவன் பண்ண தப்பை வந்துட்டு நியாயப்படுத்தவும் முடியலை. ஸோ ஹீரோயின் வந்து சொல்கிறா, நீ பண்ணுறத வந்து ஒன்னாலே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இனிமேல் நான் வந்து உன் கூட இருக்க மாட்டேன், நான் இல்லாதது உனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, ஸோ பாய் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல வந்துட்டு நீ கோர்ட்டுக்கு வந்துடு, நம்ம வந்து லீகலாக பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கையில் இருக்க வெட்டிங் ரிங்கை வந்து கழட்டி கொடுத்துட்டு போயிடுறா. ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி அவள் வயிற்றில் வளர்கிற அந்த பாப்பாவை சொல்கிறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, நீ ஃபஸ்ட்டு ஒரு தகுதியான அப்பாவான்னு யோசி, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினி அங்கேருந்து போயிடுறா. ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடா அப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே கீழே இருக்கிற அந்த ரிங்கை வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோவோட தங்கச்சி சென்னு இருக்கால, அவளும் குவாங்கும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ குவாங் கேட்குறான், என்னடி உன் மூஞ்சி இப்படி இருக்குது கேவலமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதில் எல்லாமே அந்த லென்னால தான், அவளால் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ பாரு, அவள் வந்து எங்கள் அண்ணியே வந்துட்டு எங்கள் அண்ணனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா, இப்போ எப்படி நான் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது குவாங் சொல்கிறான், இல்லடி உங்கள் அண்ணி சும்மா சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் சென்னுமே சொல்கிறேன், அது சும்மா இருந்தால் பரவாயில்ல, ஆனால் இன்றைக்கி பார்த்தியா டிவோர்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த நோட்டீஸ்லாம் வந்துடுச்சு, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த குவாங் வந்து கேட்குறான், நீ இப்போ வந்து உங்கள் அண்ணி சைடா இல்லை உங்கள் அண்ணி சைடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் கண்டிப்பாக எங்கள் அண்ணி சைடு தான் இருப்பேன், எங்கள் அண்ணி ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ குவாங் வந்து சிரிக்கிறான், டே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டுருக்கு சிரிக்கிறேன்ற மாதிரி கேட்குறா. ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், யார் வந்து நிறையா சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பேட் லக்கே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து இவளுக்கு ஒரு ஐடியா வருது, பேசாமல் நான் எங்கள் அண்ணியை எங்கேயாச்சும் கொஞ்சம் ஃபன் பண்ணுற மாதிரி இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து குதிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ இந்த குவாங் வந்துட்டு, அப்போனா என்னையும் கூட்டு போவோம், என்னை விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பின்னாடியே ஓடிட்டுருக்கான். இப்போ நைட்டு பார்த்தோம்னா இந்த சென்னு இருக்கால, அவளை வந்து அவள் வந்து ஹீரோயினை வந்து ஒரு ஹோட்டலுக்கு மாதிரி கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோக்கு வேணும்னே கால் பண்ணி, இந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணி வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், நாங்கள் வந்து அகெயின் எங்கள் அண்ணிக்கு வந்து வேறு மாப்பிள்ளையே பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ வெறுப்பேற்றிட்டு ஃபோனை கட் பண்ணுறா. ஹீரோ வந்துட்டு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லி கேட்டு இருக்கும்போதே, அண்ணி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இப்போ நிறையா பாய்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், உள்ளே வந்து நிறையா பாய்ஸ் வராங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு, இல்லை நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லும்போது அந்த சென் வந்து வம்பா உட்கார வச்சுட்டு, இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் இப்போ தான் பிரேக்கப் பண்ணியிருக்கீங்க, ஸோ டக்குன்னு வந்து உங்களுக்கு வேறு மாப்பிள்ளையை பார்த்துருவோம், டக்குன்னு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஹீரோனிக்கிட்ட பேச ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு குவாங் வரான். ஸோ அவன் வரதை பார்த்து சென் கேட்குறா, ஆமாம் உன்னை யார் இங்கெல்லாம் இன்வைட் பண்ணா, நீ எதுக்கு இங்கே வந்தன்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு, ஹீரோனி என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நீ இங்கே இருக்க நானும் இங்கே இருக்கேன் அப்படின்னு பேச்சு கொடுக்க பார்க்குறான். அப்போ சென் வந்துட்டு சொல்கிறா, நான் உன்னை அண்ணே மாதிரி பார்த்தேன், நீ என்னடனே எங்கள் அண்ணிக்கிட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் குவாங் சொல்கிறான், உங்கள் அண்ணே சரியில்லை தான், இப்போ நான் அதை ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்போ வந்துட்டு சென் சொல்கிறா, இங்கே பாரு நீ இவனை மட்டும் சூஸ் பண்ணவே பண்ணாத, இவன் சரியான ப்ளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இதை குவாங் சொல்கிறான், நான் வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு ட்ரூவாகவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவில் வந்துட்டு அதுக்கெல்லாம் தேவையே இல்லை, உனக்கு ஒரு சான்ஸ் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான். அதை பார்த்தோன்னே குவாங் வந்துட்டு, நீ எதுக்கு இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதை கேட்க நீ யாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த குவாங் பையன் விடவே மாட்டேங்கிறான். ஸோ அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இவன் வந்து என்னோடய குழந்தைக்கு அம்மாவாயிட்டா, ஸோ நான் எப்படி இவளை விட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு, என்னடா பிள்ளையை வச்சுக்கிட்டே வந்துட்டு டேட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு அப்படியே குழம்புறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினி டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா, ஹீரோவுமே பின்னாடியே போயிடுறான். ஸோ அப்போ சென்னுக்குமே இன்ன வரைக்கும் அது தெரியாதா. ஸோ அவள் வந்துட்டு, என்னடா இப்படிலாம் சொல்கிறீங்க, சரி டக்குன்னு பாட்டிக்கு கால் பண்ணி சொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறா, பாட்டி இந்த மாதிரி ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் வாங்க பார்க்கணுமே, எனக்கு அவன் பேச பார்க்கவே சிரிப்பாக இருக்குது, சான்ஸில் மண்ணள்ளி போட்டிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஹீரோயினி 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, என் குழந்தையால் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்கும் போதும், என் குழந்தை வந்து அப்படிலாம் ஒன்றும் மாதிரி ஸ்டபனாக இருக்காது, சொன்ன பேச்செல்லாம் கேட்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவனோட பேக்கெட்டில் இருக்க அந்த ரிங்கை எடுத்து அவளோட கையில் போட்டு வரான். மறுபடியும் இதை விட்டு அது சரியான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போகிறான். டக்குன்னு ஹீரோயினி வந்து கையை எடுத்துக்கிறான். அப்போ ஹீரோக்கு வந்து கால் வருது. யாருன்னு பார்த்தா பாட்டி தான். அட பாவி, என்னோட பேத்தி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான், அப்போ கூட நீ அவளை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிற, ஒழுங்கு மாதிரி தான் அவளை வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்ற மாதிரி கத்திட்டு ஃபோன் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு,
இப்போ வந்து சென் போய் சொல்லிட்டா போல், அதனால தான் பாட்டி கூப்பிட்றாங்க. உனக்கு வேணும்னா என் கூட வா, இல்லைன்னா நான் மட்டும் தனியாக போகிறேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுமே வந்துட்டு சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே பாட்டிக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். உள்ளே போனதுமே பாட்டி வந்துட்டு வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நான் எப்பயுமே உன் பக்கம் தான் நிற்பேன். சொல்லுமா, அவன் தான் உன்னை வேணும்னே டிவோர்ஸ் பண்ண சொல்கிறானா என்ன? வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு நீ எதுக்குமே எல்லா பாரத்தையும் தனியாக சுமந்துட்டு இருக்க? நாங்கள் இல்லையா? எங்ககிட்ட சொல்லு. யாராவது உன்கிட்ட ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா, ஐ மீன் யாராவது உன்னை வந்து ஏதாவது பண்ணாங்கன்னா நாங்கள் இருக்கோம்ல, எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு திரும்பி ஹீரோ பிடிச்சி கத்துறாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ தான் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுற வைக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ அகைன் வந்து ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, அவன் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண கேட்டானா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, இல்லை பாட்டிமா, நானாக தான் வந்து டிவோர்ஸ் கேட்டேன்ற மாதிரி சொல்லவும் அவங்க வந்துட்டு என்னம்மா நீயா கேட்ட, அந்தளவுக்கு ஒன்று இது பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதை பிடிச்சி திருகி, இங்கே பாரு உன்னால தான் அவன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணுற, அவன் வந்து உன்னை மன்னிக்கவே மாட்டா, ஒழுங்கு மாதிரி தான் வீட்டை விட்டு போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காதை பிடிச்சி திருகி தள்ளி விட்றாங்க. அப்போ வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பலோட வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குது, ஸோ அங்கே அவளை கூட்டிகிட்டு போ, அண்ட் அதுக்கப்புறம் அவளை நீ ஹாப்பியாக வச்சுக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அடுத்து நான் உன்னை இந்த வீட்டிலே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவனை வந்து திட்டிட்டு விட்டுடுறாங்க. தென் அதுக்கப்புறம் ஹீரோயினிட்ட போய் கொஞ்சம் கொள்ளாவிட்டுருக்காங்க. அந்த பக்கம் சென் வந்துட்டு நீ என்னெல்லாம் போட்டு டார்ச்சர் பண்ண, இப்போ பாரு நீ அனுபவிக்க போகிறேன்ற மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ சென் வந்து ஹீரோயினியாக அவளோட பெட்ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டு, இந்த மாதிரி எங்களோட பழைய வீட்டில் வந்து ஃபோட்டோ ஆல்பம் இருந்துச்சு, எங்களோட பழைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ்லாம், ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து ஹீரோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்கா, அதை பார்க்கவும் ஹீரோயினிக்கு கொஞ்சம்லாம் ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு அந்த சிரிப்பெல்லாம் காட்டாமல் வச்சுருக்கான். அப்போ அதில் வந்து கீவனோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ இது யாருன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் இன்னொரு விஷயம் தெரிய வருது. கீவன் வந்துட்டு ஒரிஜினலாகவே ஹீரோ கூட பிறந்த பையன் கிடையாது. அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்கள்ல, உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்துச்சு, அதனால தான் உங்கள் அம்மா ஒன்று விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு, அந்த அஃபேரில் பிறந்த பையன் தான் கீவன். ஸோ அவன் வந்துட்டு இவங்களோட தான் இருப்பான் எப்பயுமே. ஸோ அந்த அஃபேரில் இருக்கிற கீவனோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் வந்துட்டு ஒரு தடவை ஹனிமூன் போகிற இடத்துல வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையனுக்கு யாருமே கிடையாது. அவன் எப்பவுமே யாருக்கிட்டையுமே பேச மாட்டான், அப்படியே சைலண்ட்டாகவே இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் வந்து அவன் மூஞ்சில் பெரிய தழும்பெல்லாம் விழுந்து அங்கே பாரிஸ்க்கெலாம் போயிட்டு சர்ஜரிலாம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயினி என்னது பெரிய தழும்பா, அது என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, ஒரு தடவை எங்கள் கூட சண்டை போட்டுட்டு அவன் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே குதிச்சிட்டான், அப்போ அந்த கண்ணாடி உடஞ்சி அவனோட மூஞ்சில் பெரிய தழும்பாக போட்டுச்சு, அதுக்கப்புறம் அவன் வந்து அப்ராடுக்கெலாம் போயிட்டு அதை சரி பண்ணான்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹீரோயினிக்கு வந்துட்டு அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவன் மூஞ்சில் வந்து பெரிய தழும்பு இருக்குன்னு, இதுன்னு ஒரே மாதிரி இன்சிடென்ஸாக இருக்குது, ஒருவேளை இருக்குமோ இருக்காதான்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வருது. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, சென் எனக்கு வந்து நாளைக்கு செக்கப்புக்கு போகணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் திங்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், நீ வந்து அதை எடுத்துகிட்டு வரியா, நான் வந்து ஒரு வாட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் அவளுமே வந்துட்டு சரி, ஆனால் நாளைக்கு நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திங்ஸ் எடுக்க போகிறான். ஸோ இந்த கேப்பில் ஹீரோயினி யாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி கீவான்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றின டீட்டெயிலு, அதுக்கப்புறம் இப்போ அவன் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு தேவைப்படுதுன்ற மாதிரி ஒருத்தவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, கீவனும் லின்னும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கீவன் வந்துட்டு சரி இவளுக்கு எப்படியாச்சும் நம்ம லவ்வை புரிய வைப்போம்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு ஞாபகம் இருக்காலன், சின்ன வயசில் நான் வந்துட்டு விளையாடாமல் ஒரு மூலையில் ஒளிஞ்சிக்கிட்டே இருப்பேன், நீ தான் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசிகிட்டே இருப்பேன், ஆனால் அந்த ஊடால ஹீரோ வந்துட்டான், அவன் மட்டும் வராமல் இருந்தானா இந்நேரம் நமக்குன்னு ஒரு லவ் ஸ்டோரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவோ பேசி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் வந்துட்டு ஹீரோயினி ப்ரெக்னென்ட்டாக இருக்கா, அவள் குழந்தைய விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அவன் வந்துட்டு இக்காலத்தில் இவன் வந்து என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி லவ் பண்ணிட்டோம், அட்லீஸ்ட் அவள் கேட்குறதையாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எந்த கவலையும் படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோயினி சைடு பார்த்தோம்னா அவள் வந்து கொஞ்சம் சேடாக அப்படியே விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு அவளுக்காக சூப்பராக எடுத்துகிட்டு வரான். ஸோ இந்த சூப் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீ வச்சுட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்கிறான். அவனுமே வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அவளை வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான். அப்போ அவள் கையை வந்து ஃபோர்ஸாக இழுத்து கையில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, இத்தனை நாள் வந்துட்டு நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஹஸ்பண்டாக நல்ல ஒரு அப்பாவாக உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறா, இந்த குழந்தைக்கு நீ ஒன்றும் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஏற்றுக்க வேணாம், எங்கள் பாட்டி வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க இல்லைனா ஒதுக்கி வச்சுருவாங்கன்னு கவலைப்படாத, பேபிக்காகவும் எனக்காகவும் உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் நீ இத்தனை நாள் என்னை வெறும் செக்ரட்டரியாக மட்டும் தானே பார்த்த, இனிமேலும் அப்படியே பாரு, இத்தனை நாள் நீ அப்படி தானே என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு
நான் இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோ வந்துட்டு எதுவுமே சொல்லலை. அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், சரி அன்னைக்கு கான்ட்ராக்ட் விஷயமா நம்ம ஒரு கப்பல்ஸை மீட் பண்ணிட்டு வந்தோம்ல, அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தான் நம்மளை போக சொல்லியிருக்காங்க பாட்டி. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா என் கூட வா, அப்போ நீ என்னோட ஒய்ஃபாக வர போறியா இல்லை செக்ரட்டரியாக வர போறியான்னு ஹீரோ கேட்குறான். அதுக்கு ஆன்சரே பண்ணல ஹீரோயின். ஸோ ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துக்கிறான், சரி இது வந்து நம்ம தான் எப்படியாவது சரிப்படுத்தி ஆகணும், ஏன்னா 3 வருஷமாக நம்மளை எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம அந்த தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழியை தேடி ஆகணும். நான் கண்டிப்பாக என் வாழ்க்கை முழுக்க கூட உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த பார்ட்டிக்கும் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த கப்பல்ஸை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோயினி பேசுகிறத பார்த்ததுமே அந்த லேடி வந்துட்டு பரவாயில்ல சூப்பராக பேசுகிறா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோயினி சொல்கிறா, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண டாக்டர்கிட்ட தான் நான் போய் பேசினேன். ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு நிறையா மெடிசன்லாம் கொடுத்து என்னை நல்லா பேச வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சரி வா வா நம்ம அங்கிட்டு போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த லேடி ஹீரோயினியை கூட்டு போயிடறாங்க. ஸோ இப்போ ஹீரோவும் அந்த ஜென்னும் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கீவன் வரான். ஸோ அவன் வரவும் இந்த ஜென் வந்துட்டு இவன் தான் வந்து எனக்கு அப்ராடில் ஃப்ரெண்ட் ஆனால் நல்ல பையன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஜென் வந்துட்டு கீவனை ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சொல்லுறாரு. அப்போ வந்து கீவன் சொல்கிறான், இவன் வந்து என்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த ஜென்னுக்கு வந்துட்டு, ஓ அப்படியா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸே, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அங்கேருந்து போகவும் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், உனக்கு என்னடா இங்கே வேலைன்ற மாதிரி கேட்கவும் அந்த கீவன் சொல்கிறான், நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே வந்தோம் உன் வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ்லாம் நீ இங்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, நான் உனக்கு கடைசியாக வார்ன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த கீவன் வந்துட்டு, அட்ரா என்னடா நீ வந்துட்டு எங்கே போனாலும் இதை பண்ணாத அதை பண்ணாதான்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அந்த கீவன் வந்துட்டு இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட பேச போகிறான். ஸோ அங்கே போனதும் இவன் வந்து யாருன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காமல் டக்குன்னு அவன் என்ன கேட்குறான்னா, நீ உன் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் பண்ண போகிறீங்களாமே அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறம் தான், நான் யாருன்னே உன்கிட்ட சொல்லலை, நான் தான் ஹீரோவோட தம்பின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி சொல்கிறா, எனக்கு நல்லாவே தெரியும், பரவாயில்லையே பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் நல்லாவே பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், ஏன்னா அந்த தழும்பு கூட சுத்தமாக மறைஞ்சு போச்சு, அந்த அளவுக்கு நீ வந்து கரெக்டாக சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு சொல்கிறான், பரவாயில்ல, ஒரு ஊமை கூட இந்த அளவுக்கு பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் நீ உன் உடம்பை காமிச்சு தானே ஹீரோவை கல்யாணம் பண்ண, இந்த மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கல்யாணமாகி வந்த வரைக்கும் வீட்டில் ஒரு ஆள் கூட உன்னை பற்றி பேசினது கூட கிடையாது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுறா. ஸோ இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மூவ் பண்ணுறா. ஸோ இவன் வந்து டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான் கீவன். ஒன்று ஹீரோயின் வந்துட்டு என் கையை விடுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் கீவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு லேடியும் இந்த மாதிரி ஒரு பையனும், அதாவது பேட் கேர்ள் பேட் பாய், இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து நல்லா பேட்சப் ஒர்க் ஆகும், ஸோ நீ என் கூட வந்துடுன்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் வந்துட்டு என்ன பேசுகிற, விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ டக்குன்னு தள்ளி விட்டுறான். அந்த ஃபோர்ஸில் வந்து ஹீரோயினி ஒரு டேபிள் அடித்து கீழே விழுந்துறா. அதோட அவளுக்கு வந்து மிஸ்கரேஜுமே ஆயிடுது. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவளுக்கு ப்ளீடிங்லாம் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு அப்படியே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கன்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோயினி வந்துட்டு கெஞ்சிரா, தயவு செஞ்சு என் பிள்ளையை காப்பாற்று அப்படின்ற மாதிரி. இப்போ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா எல்லாருமே வந்துட்டு எப்படா ஹீரோயினி கண் முழிப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று பேபி வேறு இல்லை, என்னென்ன ஆன்சர் பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கண் முழிக்கிறோம். அப்போ வந்துட்டு ஹீரோயினோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா, குழந்தை தான் போயிடுச்சு, நம்ம இன்னொரு குழந்தையே இது பண்ணிக்கலாம், ஆனால் நல்ல வேளை உனக்கு எதுவுமே ஆகலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, என்ன குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்குறா. அப்போ தான் தெரிய வருது ஹீரோயினுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹீரோ வந்து பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனால் இவன் வந்து பக்கத்தில் இருக்க குவானை கட்டி பிடிச்சிட்டு, ஏனுங்க யாருங்க இது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்குறா. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அது ஒரு மெமரி லாஸ்ன்னு. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு, என்னடா சொல்கிறவ, அவன் தான் ஹஸ்பண்டு, ஆனால் குவாங்க ஹஸ்பண்டுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சென் வந்துட்டு கேட்குற, என்னடி பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ தான் புரிய வருது அவங்களுக்குமே ஹீரோயினிக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, குவாங் தான் என்னோடய ஹஸ்பண்டு, சென் வந்து நீ தான் என்னோட ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. சென்னுக்கு வந்துட்டு, என்னது நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டா, அதுவும் இவன் போய் உன் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவளுக்கு மூளை கலங்கிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கலாய்ச்சிட்ருக்கா. கலாய்க்கவும் செய்கிறாங்க, ஒரு பக்கம் அழுகவும் செய்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு சரி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரிங்கை காட்ட வரான். ஆனால் ஹீரோயினி என்னாச்சுன்னு தெரியல, அவனை பார்த்து பயப்படுறா. ஸோ எல்லாருமே வந்துட்டு சரி ஹீரோ நீ இப்போதைக்கு இங்கேருந்து போ, அவனை பார்த்து பயப்படுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஸோ அந்த கவலையோடு அப்படியே திரும்பினா பார்த்து அந்த கீவன் வந்துட்டு அந்த டோர் வழியாக இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே
பார்த்துட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்து நம்மளை பார்க்குறானேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து ஓடுறான். ஹீரோ வந்துட்டு இது எல்லாத்துக்குமே நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தி ஓடிட்டுருக்கான். இவன் போகிறத பார்த்து சென் செக்ரட்டரி 2 பேருமே போகிறாங்க. ஸோ அங்கே போனதுமே ஹீரோ வந்துட்டு டக்குனு கீவனை பிடிச்சி அடின்னு அடிச்சிட்ருக்கான். ஆனால் அந்த செக்ரட்டரி பையன் வந்துட்டு 2 பேருமே பிரித்து விட்டு இருங்க எதனாலும் பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து இந்த கீவன் சொல்கிறான், உன் குழந்தைய இழந்ததுக்கு உனக்கு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், இது எல்லாமே நீ தானே காரணம், பாரு இனிமேல் நீ எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் கீவன் சொல்கிறான், அதை டிசைட் பண்ணுறதுக்கு நீ யார், அதெல்லாம் பாட்டி தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான், சின்ன வயசில் நீயாக தான் அந்த டேங்கில் விழுந்து உன் முகத்தை காயப்படுத்திக்கிட்ட, ஆனால் அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ பாட்டிக்கு அது அந்த உண்மை தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓ பாட்டிக்கு அது தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கீவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்கான். அப்போ வந்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க, நீ பண்ண தப்ப நீயே யோசிச்சு பாரு, அப்போ தான் உனக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நைட்டு பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே நினச்சிட்டு பயங்கரமாக குடிக்கிறான். ஸோ அவன் ரொம்ப போதையில் இருக்கான். அந்த நேரம் பார்த்து இந்த லின் வந்துட்டு சரி இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன் போதையில் இருக்கும் போதே அவன் கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தோம்னா அந்த குவான் இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோயினி கூட செட்டில் ஆகிட்டான். அவள் தான் வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காள். ஸோ ஹீரோயினியோட வீடு, அதாவது அவங்க பழைய வீடு இருக்கும்ல, அந்த வீட்டிலே இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இப்போ வந்து குவாங் வந்து வீட்டெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருக்கான், மாப் போட்டுட்ருக்கான். அந்த நேரம் பார்த்து லின் வரா. ஸோ லின்னை பார்த்ததும் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு குவாங் கேட்குறான். அப்போ ஹீரோயினி வந்துட்டு நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ இப்போ லின் உள்ளே வந்துட்டு என்னப்பா இங்கே என்ன பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கீங்களா நான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ வந்துட்டு குவாங் வந்து ஹீரோயினியை பார்த்து கேட்குறான், உனக்கு லின்னை தெரியுமான்ற மாதிரி. அப்போ ஹீரோயினி என்ன சொல்கிறான்னா, நல்லாவே தெரியும், நாங்கள் 2 பேரும் ஒரே காலேஜ் தான், நாங்கள் ஒன்றா தான் கிராஜுவேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி பழசை சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு தான் ஊடால மறந்து போச்சு இல்லையா. ஸோ அது வந்து இன்னும் லின்னுக்கு தெரியாது. அவன் வந்துட்டு போதும் நடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் காமிச்சிட்ருக்கா. அதை வந்து ஹீரோயினி பார்த்துட்டு நீ சரியான பிளே கேர்ளாக இருக்க, யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி யாருன்னு கேட்குறான். என்னடி சொல்கிற, இவன் தாண்டி உன் ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அவள் வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்த பார்க்குறா. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு அது யாருன்னே தெரியாத மாதிரி பேசவும் இவளுக்கு காண்டாகி போயிடுது லின்னுக்கு. ஸோ குவாங் என்ன பண்ணுறான்னா இனிமேல் இவளை பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை வீட்டை விட்டு வெளியே தள்ளி, அதுக்கப்புறம் இந்த மாவு போட்டுட்டு இருந்தாலும் தண்ணி அதை தூக்கி மூஞ்சில் ஊற்றி விட்டு கதவை சாத்திடுறான். என் மேலேயாட தண்ணி ஊற்றுனீங்க, உங்கள் 2 பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு லின் கத்திட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ வந்து லின் வந்து ஃபோட்டோலாம் கொடுத்துருந்துருப்பா இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குவாங் வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போவான். அங்கே போய்ட்டு அந்த ஃபோட்டோ காமிச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்றான். ஆனால் அந்த குவாங் வந்துட்டு இல்லை நீ எதுனாலும் உனக்கு நீயே சொல்லிக்கோ, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லை, ஆனால் இனிமேல் நீ வந்து ஹீரோயினியை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, என்னது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா, அவளுக்கு மட்டும் இந்த மாதிரி மெமரி லாஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீ அவள் கூட நிற்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் அந்த குவாங் வந்து சொல்கிறான், அப்படி அவளுக்கு வந்து ஞாபகம் இருந்தாலும் நீ இத்தனை வருஷமாக அவளுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்தல, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருப்பா. ஸோ இனிமேலும் அவளை டிஸ்டர்ப் பண்ணாத, உனக்கு கொஞ்சமாச்சும் அந்த கில்ட்டி இருந்துச்சுன்னா உன் லேடி, அதாவது அந்த லின் இருக்கால அவள்கிட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு கோவம் வருது, லின் ஒன்று என்னோட லேடிலாம் கிடையாது, அண்ட் இங்கே வந்துட்டு இப்படிலாம் என்கிட்ட மிரட்டுற மாதிரி பேசிகிட்டு இருக்காதுன்ற மாதிரி குவாங்கை பிடிச்சி ஹீரோ கத்திட்டு இருக்கான். அப்போ குவாங் சொல்கிறான், ஏதோ ஒன்று, ஆனால் இப்போதைக்கு ஹீரோயினிக்கு நான் மட்டும்தான் இருக்கேன், அவளோட மெமரிஸ்லேயும் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ அது வரைக்கும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத, நாங்கள் வந்து எங்கள் பாட்டி ஊருக்கு போகிறோம், அதாவது ஹீரோயினியோட பாட்டி ஊருக்கு போகிறோம், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாங் பையன் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறான். ஹீரோக்கு வந்துட்டு ஸோ இந்த லின்னை வேறு அப்படின்னு சொல்லிட்டு லின்னை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அவன் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. ஹீரோ வந்து நம்மளை கூப்பிட்ருக்கானேன்னு சொல்லிட்டு ஜாலியாக உட்காந்துருக்கும் போது ஹீரோ உள்ளே வந்துட்டு என்னடி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்போ வந்து லின் சொல்கிறா, எதுக்கு இப்படி கத்துறேன், அதாவது நேற்று நைட்டு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன், நெக்ஸ்ட் டே மார்னிங் உன்னோட ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவனோட மெமரிஸ் ஞாபகம் வந்தது நம்ம லின்னுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவள் வந்துட்டு இன்னுமே நம்ம தான் அவனோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கதையை அடிச்சு விட்டுட்டுருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, நான் ஹீரோயினை தான் லவ் பண்ணேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில குடுறி அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் லின் வந்துட்டு நான் தரவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஸோ கையிலேருந்து அதை பிடுங்கிறான். பிடுங்கினதுக்கப்புறம் இனிமேல் நீ வந்து ஹீரோயினை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது சரியா, அதேமாரி டிஸ்டர்ப் பண்ணனா உன்னையும் உன் ஃபேமிலியையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்ப்பான். அப்போ லின் வந்துட்டு
ஹீரோயினுக்கு தான் உன்னை பற்றி ஒரு ஞாபகம் கூட இல்லையே, அவள் கூட எப்படி போய் வாழுவா அப்படின்ற மாதிரி லென் கேட்குறா. அதுக்கு ஹீரோ சொல்கிறான், அது ஏன் பிரச்சனை, நான் முதல்லேருந்து கூட லவ் பண்ணுவேன், ஆனால் இனிமேல் என் மூஞ்சியில் மட்டும் நீ முடிச்சிடாதன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடறான். ஸோ அங்கேருந்து ஹீரோ போனதுக்கப்புறம் லென்னுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாச்சு, போச்சு எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி போகிறான். அப்போ கீவன் அங்கே வந்துட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு, கவலைப்படாத உனக்காக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். அப்போ வந்து லென் சொல்கிறான், நான் இனிமேல் நீ சொல்கிறதே கேட்குறேன், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனை ஹக் பண்ணிட்டு கேட்குறா. இப்போ வந்து குவாங்கையும் ஹீரோயினையும் பார்த்தோம்னா அந்த பாட்டி ஊருக்கு போகிறோன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே தான் போகிறாங்க. போனோடனே வந்துட்டு பாட்டியை ஹக் பண்ணிவிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசுகிறத பார்த்துட்டு பாட்டி வந்துட்டு, பரவாயில்ல பேசுகிற, எப்படில இருந்துடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாட்டி அதெல்லாம் விடுங்க பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறா. ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ என்னை பார்த்தே பல வருஷம் ஆச்சுல, ஸோ அதனால தான் உன்னை வந்து போய் சொல்லி வர வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி வந்துட்டு, ஏன் பாட்டி இப்பெல்லாம் பயம்படுத்துறீங்க, நான் ரொம்ப பயந்துட்டே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாட்டி வந்து குவாங்க பார்த்துட்டு, இது யாருமான்ற மாதிரி கேட்கவும், பாட்டி இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் குவாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்துட்டு பாட்டி யோசிச்சு பார்க்குறாங்க, என்னது இவன் ஹஸ்பண்டா, ஆனால் வேறு நேமில் சொன்னாங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கே, சரி என்னன்னு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் கீவனை பார்த்தோம்னா அவங்களோட கம்பெனி, அதாவது அவங்களோட கம்பெனின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அங்கே வரான். ஸோ அங்கே வந்து மீட்டிங் ரூமில் ஒரு 3 பேரை உட்கார வச்சிருக்கான். அவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் யார் சூட்டபிளான ஆள் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணுவாங்க போல். ஸோ இவன் வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க, நீ இன்னும் சின்ன பையன்தான், உனக்கு வந்து எப்படி கம்பெனி நடத்தணும்னு தெரியாது, ப்ராஃபிட் எப்படி பார்க்கணும்னு தெரியாது, எப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி உனக்கு சேவ் பண்ணணுமே தெரியாது, உன்னை நம்பி நாங்கள் எப்படி தரது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சரி இவங்ககிட்ட நம்ம நார்மலாக பேசி இது பண்ண முடியாது, பர்சனலில் கை வைப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு அஃபேரு, இன்னொருத்தவங்களுக்கு வந்து உங்கள் பையன் வந்து காசெல்லாம் திருடி இருப்பான், ஸோ அந்த நியூஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சு 3 பேருமே மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அவங்களாம் வந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ அவன் வந்துட்டு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக இதை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் தான் பெயிண்டன்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் டக்குன்னு முடிவு பண்ணுங்கள், இல்லாட்டினா நான் என் பொறுமை இழந்து நான் வந்து பிளாக்மெயில் பண்ண எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிடுவேன், ஸோ பார்த்து நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து போகிறான். ஸோ 3 பேருமே வந்துட்டு ஐயோ நம்ம பர்சனலில் வேறு கை வச்சுட்டா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எங்கிட்ட பாட்டி சைடு பார்த்தோம்னா அவங்க அப்புறம் வந்துட்டு ஹீரோயினி குவாங்க எல்லாருமே இன்னும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ வரான். ஸோ அவனை பார்த்ததுமே இவன் அப்புறம் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்டுட்ருக்கா, ஏன்டா ஓசி சோறு சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லை நான் தான் அவனை வந்து சாப்பிட்றதுக்காக இன்வைட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, இவன் வந்து தான் என்னோடய ஆல்கஹால் எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு ஹீரோயினி சொல்கிறான், இவன் வந்து ஃப்ராடு, இவனெல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அவன் நல்லவன் தான், அவன் எனக்கு கரெக்டாக தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஹீரோ பார்த்து கண்ணடிக்கிறாங்க. இது போய் அதுக்கப்புறம் வந்துட்டு குவாங் என்ன சொல்கிறான்னா, நானும் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், இவன் வந்து என்னோடய அசிஸ்டண்ட், ஸோ நான் அதை சொல்ல மறந்துட்டேன், அசிஸ்டண்ட் நீ வந்து இப்போயே வீட்டுக்கு கிளம்பு, நான் வந்து ஆல்கஹால் விற்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்துட்டு சார் இல்லை சார், நான் வந்து கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிட்டு அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ சரி ட்ரிங்க் பண்ணிட்டு போகணுமா, நம்ம இப்போயே ட்ரிங்க் பண்ணலாம், அதை தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி குவாங் சொல்லவும் ஹீரோவுமே ஒரு பெரிய ஜாரை தூக்கிட்டு வந்து வைக்கிறான். ஸோ 2 பேர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நான் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பக்கம் குவாங் வந்துட்டு நீ கிளம்புன்ற மாதிரி அங்கே ஒரு அந்த ஜார் ஃபுல்லாக இருக்கிற ஆல்கஹாலை மொத்தமாக காலி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மட்டையாயிரானுங்க. ஸோ மட்டையானதும் ஹீரோயின் வந்துட்டு குவாங்க தான் ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போகிறா. ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன தான் வந்து மட்டையாகிற மாதிரி ஸ்டேஜில் இருந்தாலும் டக்குன்னு ஹீரோயினியோட கையை பிடிச்சிட்டு, என்ன என்னை விட்டு போறியா, உனக்கு உண்மையிலே நான் வேணாமா, நான் முன்னாடி பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் இப்போ நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு என்னடா என் கூட ஃப்ளர்ட் பண்ணிட்டுருக்கியா, நீ நிறையா குடிச்சிட்ட, அதனால தான் ஹீரோயின் நான் உனக்கான சூப் எடுத்து வந்து தரேன், அப்போ தான் உனக்கு மைண்டெல்லாம் கிளியர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறா. ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது. பாட்டி வந்துட்டு ஐயோ பாவமேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் வச்சு. ஹீரோ அதை பார்த்ததுமே பாட்டி நான் வந்து சேடாலாம் இல்லை, நான் வந்து ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ இந்த கீவனை பார்த்தோம்னா வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். பாட்டி இருப்பாங்களே அந்த வீட்டுக்கு தான் வரான். ஸோ அவன் உள்ளே வரும்போதே பாட்டி வந்துட்டு ஒரு பொருளை தூக்கி அவன் காலுக்கு நேராக எறிகிறாங்க. அவன் அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிறான்.
நான் மட்டும் உன்னை கூப்பிடாம இருந்தால் நீங்கள் வந்திருக்க மாட்டல அப்படின்னு சொல்லி பாட்டி கத்துறாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறான், பாட்டி அதெல்லாம் இல்லை, நான் வந்திருப்பேன், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஹீரோயினுக்கு வந்து மிஸ்கரேஜ் ஆனதுக்கு காரணம் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இவன் வந்துட்டு நான் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம், எனக்கு உண்மை தான், எனக்கு வந்து ஹீரோ பிடிக்காது, ஹீரோயினுமே பிடிக்காது, ஆனால் பிறக்காத குழந்தைய கொண்டு எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பாட்டிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே புரியாமல் ஒரு மாதிரி தடுமாறி நிற்கிறாங்க. ஸோ அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் எப்பயுமே என் மேலே சந்தேகம் மட்டும்தான் படுறீங்க, என்னை ஒரு வாட்டியாவது உங்கள் ஃபேமிலி மெம்பராக பார்த்துருப்பீங்களா? எனக்கும் ஆசை இருக்காதா, பாட்டி எப்பயாவது என்னை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்களா, என் கூட அன்பாக 4 வார்த்தை பேச மாட்டாங்களா, அவங்க ஹீரோ பார்க்குற மாதிரி என்னை பார்க்க மாட்டாங்களான்னு சொல்லி நான் எவ்வளோ ஏங்கி போயிருக்கேன்னு தெரியுமா பாட்டின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் பாட்டி சொல்கிறாங்க, உன் மேலே பாசம் இல்லாமலா ஊர்லேருந்து உன்னை வர சொல்லி எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அவன் சொல்கிறான், நீங்கள் என் மேலே இறக்கம் தான் காட்டுறீங்களே தவிர அது ஒரு பரிதாபம், அதில் அன்புன்றது ஒன்று இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ பாட்டிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நெஞ்சே வலிக்குது, என்னடா இவன் எப்படி சொல்கிறான்ட்டு. அப்போ வந்துட்டு அங்கே ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க வந்துட்டு ஏ தம்பி கொஞ்சம் பார்த்து பேசு, என்ன பேசுன்னு கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவன் வந்துட்டு, பாட்டி உங்களுக்கு எப்பயுமே ஹீரோ 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 அப்படின்னு தான் பாட்டி இருக்கீங்க, எனக்கு கொஞ்சம் கூட நோட்டீஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறான். பட் போனவே அகைன் ரிட்டர்ன் வந்துட்டு, பாட்டி நான் வந்து இனிமேல் என்னோடய வேலை என்னமோ அதை பார்க்க போகிறேன், ஆனால் இந்த கேப்பில் நீங்கள் வந்துட்டு ஹீரோவுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு பேரை மட்டும்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்து எந்திரிச்சு போகிறான். அப்போ பாட்டி வந்து கத்துறாங்க, ப்ளீஸ் என் பேரனுக்கு எதுவும் பண்ணிடாத, நான் வந்துட்டு யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. ஸோ இவனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ, குவாங், ஹீரோயின் எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஹீரோவும் குவாங் வந்துட்டு அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நெய்பர் ஆண்டிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்துட்டு ஹீரோயினை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, அவங்களுக்கும் ஹீரோயினை நல்லா தெரியுமா, ஸோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து எப்படி இருக்க, நல்லா இருக்க, பரவாயில்ல, பேசலாம் ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் ஹஸ்பண்டுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு குவாங் தான் என் ஹஸ்பண்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஸோ அவங்களாம் வந்துட்டு என் தம்பியை ஒழுங்காக பார்த்துக்கோ, அவளை நீ சின்ன விஷயத்தில் கூட அவளை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டுலாம் இருக்காங்க. சரி பேபிஸ்க்குலாம் என்ன பிளான் போட்டிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 2 பேருமே அப்படியே வெக்கப்படுறாங்க. ஹீரோவோ அப்படியே வயிறுலாம் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ ஹீரோவுக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி கம்பெனியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் வந்துட்டு குவாங்கை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு கம்பெனியில் ஒரு பிரச்சனை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் குவாங்குமே வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, என்ன மாதிரி ஒரு எமர்ஜென்சினா என்னை கால் பண்ணு, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோமே அங்கேருந்து வேகமாக கிளம்புறான். இப்போ நெய்பர் ஆண்டிஸ் எல்லாருமே வந்துட்டு சரிம்மா நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு குவாங் கிட்ட கேட்குறா, எதுக்கு அவன் வந்து போனான் அப்படின்ற மாதிரி கேட்கவும் குவாங் சொல்கிறான், அவன் கம்பெனியில் ஏதோ பெரிய ப்ராப்ளமா அதனால பார்க்க போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஒரு ஈவில் லுக்கோட பார்த்துட்ருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோட சைடு பார்த்தோம்னா அந்த 3 பேர் அந்த மீட்டிங் ஹாலில் உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த பிரசிடெண்ட்டை யாருன்னு சூஸ் பண்ணுறவங்க. ஸோ அங்கே தான் போனான் ஹீரோ. ஸோ அங்கே போய் பார்த்தா கீவன் வந்து ஹீரோட சேரில் உட்காந்துருக்கான். என்னோட சேரில் நீ எப்படா உட்கார போச்சுன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, இப்போ நான் தான்ப்பா நியூ பிரசிடெண்ட், நீ வந்து கம்பெனி சரியாக பார்க்குறதில்ல, நீ இப்போ அடிக்கடி எங்கேயாவது போயிடல, ஸோ நீ இல்லாதப்போ வந்துட்டு இந்த கம்பெனியோட லெவல் வந்து கொஞ்சம் இறங்கிட்டே போகுது, ஸோ அதுக்காக தான் நியூவாக என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க 3 பேருமே திரும்பி முறைச்சி பார்க்குறான். ஆனால் அங்கே 3 பேருமே வந்துட்டு ஐயோ நம்மளை பார்க்குறானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஸோ வந்து குவாங் சொல்கிறான், என்ன கோவமாக வருதா, ஒழுங்கு மரியாதையாக உனக்கு 10 நிமிஷம் தரேன், இங்கேருந்து கிளம்பி போயிடுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு கோவம் வந்து சட்டையெல்லாம் பிடிக்கிறான். ஆனால் இப்போ சட்டை பிடிக்கும்போது கீவனோட ஆளுங்களாம் வந்துட்டு என்ன எங்கள் பாஸே பிடிக்கிறியோ அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வரானுங்க. அப்போ செக்ரட்டரி தான் வந்துட்டு அவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு சரி இனிமேல் இங்கேருந்து ஒரு பிரச்சனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடக்கிறான். அப்போ கீவன் சொல்கிறான், போ உங்கள் பாட்டிக்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியலை, நம்ம வந்து தோத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ ஹீரோயினோட வீட்டில் பார்த்தோம்னா பாட்டி வீட்டில் பார்த்தோம்னா பாட்டி வீட்டிலேருந்து அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ பாட்டிக்கிட்ட வந்துட்டு பாட்டி பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. பாட்டியுமே வந்துட்டு சரிம்மா அடிக்கு ஒரு ட்ரிப் வந்துட்டு போயிட்டே இருங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவளுமே வந்துட்டு கடைசியாக ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஹக் பண்ணதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்போ கீவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு உங்கள் பாட்டி கூட இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீ அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோனி சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து முக்கியமான ஒருத்தரை பார்க்கணும், ஸோ எனக்கு டைம் இல்லவா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கீவனுமே கூட்டிகிட்டு போகிறான். ஊருக்கு வந்ததுமே ஹீரோயினி அந்த பர்சனை மீட் பண்ண போகிறா. யாருன்னா இப்போ வந்து இவள் சீக்ரெட்டாக சிபிஐ மாதிரி ஒருத்தனை வச்சுட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கால, அவங்க அப்பா கேஸ் கூட ஹெல்ப் பண்ணார்ல அவர் தான். ஸோ அவர் வந்ததுமே வந்துட்டு ஹீரோயினி பார்த்ததும் எப்படி மேம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்கும். ஹீரோயினி தான் எல்லாத்தையும் மறந்துட்டாளே. ஸோ அவள் வந்துட்டு நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
அந்த வந்துட்டு என்னது நான் யாரா மேம், நான் தான் வந்து உங்கள் அப்பாவுக்காக சீக்ரெட்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவன் வந்து கொஸ்டினாக கேட்டுட்ருக்கா. உங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் கிட்னாப் கேஸில் தானே அப்போல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டுபிடிச்சிட்டேன், கிட்னாப்பிங்கில் வந்துட்டு லின் தான் முழுக்க முழுக்க காரணம். அவள் வந்து இந்த கீவனை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு எதுவுமே தெரியலை. ஸோ வந்துட்டு என்னதுன்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கான். அப்பளுக்கு லைட்டாக வந்து ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது பழைய விஷயங்கள்லாம். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவள் சொல்கிறா, என்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா யாரையோ கிட்னாப் பண்ணாரா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா செத்ததுக்கு லின் தான் காரணமா, மறுபடியும் எனக்கு அந்த கதையை ஒரு வாட்டி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஆள்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம லின்னோட சைடு பார்த்தோம்னா அவள் குளிக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போ வந்து யாரோ வந்துட்டு கதவு தட்டுற மாதிரி கேட்குது. ஸோ போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அவன் உள்ளே வந்த செகண்டே இவளை ஹக் பண்ணி அப்படியே செஸ்ட்டோடு அணைச்சிக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு சொல்கிறான், சாரி நான் வந்து உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவளுமே பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினி குவாங் இவங்க 2 பேருமே வந்துட்டு கீவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்குன்னா பார்ட்னர்ஷிப்காக. ஏன்னா இப்போ தான் ஹீரோ போயிட்டான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரும் கூட பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேச வந்திருக்காங்க. ஸோ குவாங் வந்துட்டு சொல்கிறான், என்னோடய ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கீவன் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கீவனை பார்த்ததும், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குவாங் சொல்கிறான், இல்லை அவங்க இப்போ தான் அப்ராட்லேருந்தே வந்திருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி உன்னை மீட் பண்ண முடியும், சாரி என் ஒய்ஃப்க்கு வந்து எதுவும் தெரியாது, அவங்க சும்மா கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் கீவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை இருக்கட்டும், உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, பெஸ்ட்டு கப்பல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு ஷையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கீவன் என்ன கேட்குறான்னா, இப்போ நம்ம கான்ட்ராக்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருக்கா, குறைபாடு அந்த மாதிரி எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்குறான். குவாங் வந்து சொல்கிறான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இப்போயே சைன் பண்ணி உங்களோட கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு கீவன் சொல்கிறான், ஆனால் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னென்னா நீங்கள் நான் கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே, ஏன் எதனால் அக்செப்ட் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்கவும் குவாங் வந்து சொல்கிறான், இல்லை இப்போ அடுத்து வந்து உங்கள் பொசிஷன் வந்து சாலிடாக இருக்க போகுது, ஃப்யூச்சரில் வந்து எனக்கு கஷ்டம் கிடையாது, நம்ம வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் அந்த ஒரே ரீசனால் தான் நான் உங்களுக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அண்ட் நீங்கள் வந்து என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லவும் கீவன் வந்து மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறான்னா, நீ வந்து இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவை இன்னும் கீழே தலை பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஒய்ஃபையுமே வச்சுக்கிட்டேன், ஸோ நீ இவ்வளோ பெரிய வில்லனாக இருப்பான்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி குவாங் நம்ம வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ குவாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கால் வருது. ஸோ அவன் வந்து ஹீரோயினி கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினியாக அப்படியே ஷையாக சிரிச்சிட்ருக்கா. அதை வந்து கீவன் விடாமல் பார்த்துட்டே இருக்கவும் என் மூஞ்சில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறா. ஸோ அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன யோசிக்கிறான்னா, ஹீரோ வந்துட்டு மெமரி மறந்தான், இப்போ வந்து ஹீரோயினி மறந்து போயிட்டா, இப்போ வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க, இதை மட்டும் ஹீரோ பார்த்தானா வயிற்றுச்சலே செத்து போயிடுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா லின் கூட டூயட் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் கொலாவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு வந்து கண்ணை கட்டி விட்டோன்னா, ஸோ கண்ணை கட்டினதுக்கப்புறம் அவளுக்கே தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுத்து கீவனுக்கு சென்ட் பண்ணி விட்டோன்னா, இப்போ கீவன் சைடு பார்த்தோம்னா சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறா, உங்களுக்கு லின்னு தெரியுமா, அன்றைக்கு ஒரு நாள் நான் வந்து ஷாப்பிங் போகும்போது உங்களையும் லின்னையும் பார்த்தேன், நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்து இவன் கேட்குறான், லின் உனக்கு யார் வேணும் அப்படின்ற மாதிரி கீவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினி சொல்கிறான், அவள் வந்து என் கூட தான் காலேஜில் படித்தா, ஸோ நாங்கள் ஒன்றா தான் கிராஜுவேட்லாம் ஆனோன்னு பழசை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவன் வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், இதெல்லாம் பர்சனல் திங்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினி சொல்கிறா, நாம தான் வந்துட்டு இப்போ மியூச்சுவலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, ஸோ நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வெக்கப்பட்டுருக்கீங்க, டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி ஒன்று சேர்ந்துருங்க, உங்கள் 2 பேரும் ஒன்றா பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்கள் குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு கொஞ்சம் குஷியாகிடுச்சு, ஐயோ இந்த பொண்ணு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுதேன்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவன் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஹீரோவும் லின்னும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்ததும் உனக்கு அவ்வளோதான் ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. ஹீரோயினி அதை பார்த்துட்டு என்னாச்சு ஃபோனில் பார்த்துட்டு ஏதோ சேட் ஆகிட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு நக்கலை சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ அங்கேருந்து பார்த்தோம்னா, அதாவது ஹீரோ சைடு பார்த்தோம்னா யாரோ டோர் காலிங் பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கீவன் தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் லின்னை பார்க்குறான். லின்னை வந்து பெட் மேலே படுத்து கிடக்குறோம். ஸோ இவனை பார்த்ததுமே அப்படியே எந்திரிச்சிக்கிறா. அவன் வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருப்பாளா. ஸோ அது வந்து ஷார்ட்டாக இருக்குது. டக்குன்னு அவனோட கோட்டை கழட்டி மாட்டி விட்றான். உன்னை ஹர்ட் பண்ணிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கீவன் கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்டு ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அப்போ வந்து அகைன் அந்த கோட்டை எடுத்து வந்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு 2 பேருக்குள்ள எதுவும் நடந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறா, இது ஒன்றும்
உன்னோட பிஸ்னஸ் கிடையாது, நீ எதுக்கு எங்களோட விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோட்டை கழட்டி ஏற்றிறான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிற இந்த பக்கம் கீவன். அப்போ வந்துட்டு அவள் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கீவனை பிடிச்சி தள்ளி விடுறான். டேய், அவன் தான் வலிக்குதுன்னு சொல்கிறாளே, உனக்கு அது கொஞ்சம் கூட காதில் விழுகவே இல்லையான்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்துட்டு அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நீ ஒரு நாய் மாதிரிடா, நாங்கள் உன்னை வெறும் நாயாக தான் பார்க்குறோம் அப்படின்னு அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த லின் வேறு அவன்கிட்ட போயிட்டு, நீ நல்ல பையன் தானே, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நாய்க்கு தடவி கொடுக்குற மாதிரி பண்ணுறான். ஸோ அவன் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தோடு எந்திரிச்சு போய் பெட்டில் உட்காந்துக்கிறான். அங்கேருந்து போக மாட்டேங்கிறான். அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் உன்னை எத்தனை வருஷமாக லின் லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை கூட ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டேங்கிறல, நான் நாயா? நம்ம இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேரி டெய்ல் கதைக்குள்ளே தான் இருக்கோம். ஆனால் என்னோடய தலையெழுத்து வந்து தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போதும். நான் எத்தனை நாளைக்கு தான் வில்லனாக இருக்கிறது? எனக்கும் பிரின்ஸாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? எனக்கும் என்னோடய பிரின்சஸை வந்து லவ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு லின், என்னடா பேசிகிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு, நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி துரத்த பார்ப்பா. ஆனால் வந்துட்டு போதும், இத்தனை நாள் நான் வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன் உனக்காக, இனிமேலும் என்னால் வந்து உன்னை இழக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் உண்மையாக சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல வரான். ஆனால் லின் வந்துட்டு சொல்ல விடாமல் தடுக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு, என்ன உண்மை, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ தான் அவன் சொல்கிறான், லின் தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை மாட்டி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டதும் லின்னுக்கு வந்துட்டு ஐயோ போட்டு விட்டானேன்ற மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி உள்ளே வரா. அவள் உள்ளே வரதை பார்த்தோன்னே, நீ இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி லின்னு வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அப்போ வந்து ஹீரோயினியும் ஹீரோவும் ஒன்றா கை கோர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேறு அவள் கையை பிடிச்சி கிஸ்ஸெல்லாம் பண்ணுறான். அப்போ லின் வந்துட்டு, மறுபடியும் என்னை ஏமாற்றிட்டியா, இவ கூட சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. என்னென்னா பாட்டி ஊரில் இருந்திருப்பாங்கள்ல, அப்போ கூட இந்த குவானும் ஹீரோவும் நிறையா ட்ரிங்க் பண்ணிவிட்டு மட்டையாக இருப்பாங்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் சூப் கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ சூப்பை போய் கொடுக்கும்போது அப்போ அவன் வந்து அந்த சூப்பெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், அப்போ ஹீரோ வந்துட்டு, உனக்கு எந்த ஒரு மெமரிஸுமே மறக்கலை, நீ சும்மா நடிக்கிறது தானே, எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் ஹீரோ நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு, போதும், நீ இத்தனை நாள் என் வாழ்க்கையில் நல்லா விளாண்டுட்டேன், ஸோ இனிமேல் நான் வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ண விரும்பலை, நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவன் வந்துட்டு அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்குமே அவனுக்கு மெமரிஸ் வந்ததுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் அழுக வருது தான். பட் அவன் வந்துட்டு சொல்கிறா, நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, இதெல்லாம் காமிச்சு என் கூட சேரணும்னு நினைக்காத, நான் கண்டிப்பாக உன் கூட சேர மாட்டேன், நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவளோட விசில் ஒன்று இருக்கும் இல்லையா, லின் வச்சுருந்துருப்பாள், அதை வந்து அவள் கையில் கொடுத்துட்டு, இது உன்னோடது தான், அண்ட் இந்த ஃபோனை பாருமே, இதில் நம்மளோட மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு, சரி நான் உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், லின்னும் கீவனோட ஒரிஜினல் கலரை எல்லாருக்கும் வெளிக்காட்டணும், எங்கள் அப்பா வந்து ஒரு இன்னசென்ட்டுன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுமே வந்துட்டு சரி நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தான் இப்போ வந்து லின் கூட ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் இது எல்லாமே வந்துட்டு பிளான். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேர் ரூமில் இருந்து பேசிகிட்டு இருந்ததை குவான் கேட்டுடுறான். ஸோ அது வந்து ஹீரோயினி பார்த்ததுமே, நான் வந்து இத்தனை நாளாக நடித்தது வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சுல, சாரி என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லவும் குவான் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து உனக்காக நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும்னு சொல்லி ஒரு நல்ல மனசோடு தான் அவனுமே இவ்வளோ நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே ஹீரோயினி சொல்கிறா. அவ்வளோதான், லின்னுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ லின் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை 15 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஹீரோயினியை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இதனால் எனக்கு வந்து உன் கூட சேர முடியல, உனக்கே என்னை பிடிக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி இவ ரொம்பவே அழுதுட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், எதுக்கு இப்படி ஸ்டபர்னாக இருக்க, ஒழுங்கு மரியாதையாக நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க, அண்ட் ஹீரோயினோட அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு நீயே உன் வாய் விட்டு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, பாத்தியா உன் சொந்த நாய் உன்னவே கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கீவனை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கீவனால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல, அப்படியே கோவமாக வருது. ஸோ அவன் கத்தி வச்சுருக்கான், அதை வச்சு ஹீரோவை அப்படியே வயிற்றுலேயே குத்திடுறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு லின்னையும் கீவனையுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோவுக்கு தான் குத்துப்பட்டுருச்சுல, ஸோ அதனால் அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயினி ரொம்பவே அழுதுட்டுக்கா, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு.
அவனை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுட்டுருக்கா வெளியே நின்று. அப்போ பாட்டியெல்லாம் வராங்க, வந்துட்டு அழுகாதம்மா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு, நீ தைரியமாக இருந்தால் தானே எங்களுக்கும் தைரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுட்டெல்லாம் தராங்க. பட் அவன் வந்துட்டு இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போகிறான். ஆனால் இந்த ட்ராமாவில் செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் பாஸ்க்கு ரொம்பவே உண்மையாக இருக்காங்க. பாஸ்க்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து அழுதுட்டுருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குலாம் நல்லா இருக்குது. ஸோ பாத்ரூமுக்கு போன ஹீரோயின் இப்போ ரீசெண்டாக ஹீரோ வந்து கெஞ்சிருப்பான்ல, அதாவது அவனோட மெமரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்கான். அப்போ வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினி வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அதாவது அந்த பாஸ்டில். ஸோ ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே கிட்ட வந்திருப்பான் லைட் ஹவுஸ் கிட்ட. ஆனால் வந்துட்டு அவனுக்கு மெசேஜ் மாதிரி வருது, இந்த மாதிரி லின்னை கடத்தி வச்சுருக்கோம், காசு எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துருன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனிக்கிட்டே போகல, ஆனால் ஹீரோனிக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து இவன் வேகமாக லின்னை காப்பாற்றுறதுக்காக போகிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கீவன் வந்து எப்படியாச்சும் ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வேனை ஓட்டிகிட்டு வந்து ஹீரோ மேலே ஹிட் பண்ணுற மாதிரி வந்திருப்பான். அப்போ தான் இந்த ஊடால லின் வந்துட்டு ஏன்னா இவங்க போய் ரொம்ப நேரமாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கே வந்து அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த வேனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். வேன் வேறு ஹிட் பண்ணுற மாதிரி வருதா, அச்சோ ஹீரோ ஹிட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இவன் அப்போ தான் போய் காப்பாற்றிருப்பா. பட் காப்பாற்றுறதுக்குள்ளே வேன் வந்து 2 பேருமே இடிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களாம் கோமாக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து கீவன் வந்துட்டு ஐயோ லின்னுக்கு அடிபட்டுருச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். போலீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க 2 பேரை இடிச்சிட்டேன், அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோனியோட அப்பா அங்கே வந்து மயக்கத்துலேருந்து முழிச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்தால் வேனவே பிடிங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அவர் கண் முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி போலீஸ் வருவாங்க, நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ, இல்லாட்டினா உன் பிள்ளையையும் உன் பொண்டாட்டியையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபேக்கான வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருமே பயத்தில் வந்துட்டு சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவன் அங்கே வந்து எஸ்கேப் ஆகிருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்துலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ தான் ஹீரோ வந்து கண் முழிச்சு ஹீரோயினோட தலையை தடவி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து கண் முழிச்சிடுறா. இப்போ ஹீரோ எழுந்ததை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாகிறா. ஸோ தண்ணியெலாம் வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வேணாம், அதெல்லாம் வேணாம், என்னை மன்னிச்சிரு ஹீரோயின், நான் இத்தனை நாள் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டல, இனிமேல் நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்ற மாதிரி அப்பயுமே சொல்கிறான். அவன் வந்துட்டு இல்லை இருக்கட்டும், இனிமேல் அதை பற்றி பேச வேணான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான், 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரிஸ்லாம் மறந்துட்டேன், இப்போ பாரு கத்தியில் குத்து வாங்கிட்டேன், இதோட நான் 2 தடவை செத்து பொழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் விடு. ஆனால் ஹீரோ நீ லவ் பண்ண பொண்ணு நான் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்குறான். ஸோ அவனுமே வந்துட்டு ஆமாம் நான் லவ் பண்ண பொண்ணு நீ தான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் பாஸ்ட்டை பற்றி பேசவே வேணாம், நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் லவ்லி டவ்லியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டு அந்த ரூமுக்கு வாசல் நின்று குவாங் எட்டி பார்த்துட்ருக்கான். அதை வந்து இந்த செக்யூரிட்டி பையன் பார்த்துட்டு சார் என்ன சார் எட்டி பார்த்துட்ருக்கீங்க, அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டே அதெல்லாம் நான் எதுக்குள்ள பார்க்க போகிறேன், அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து இந்த செக்யூரிட்டி பையன் சொல்கிறான், இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லவும் இந்த குவாங் சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, சான்ஸ் இல்லாட்டினாலும் நான் பார்த்துருப்பேன், ஆனால் இவங்களுக்கு இதுவே செட் ஆகிடுச்சு, அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு போட்டோம், நான் ஹீரோயினி ஹாப்பியாக இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லவும் இந்த செக்யூரிட்டி பையன் வந்துட்டு சூப்பர் சார் இப்படி தான் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஆனால் அந்த குவாங் பையன் அந்த செக்யூரிட்டி போனது கூட பார்க்காம எனக்குன்னு 1000 பொண்ணுங்க வரும்டா, நான் இருக்கிற ஹேண்ட்ஸம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா செக்யூரிட்டி பையனை காணோம். ஐயோ பேசி இருக்கும் போதே போயிட்டானா, முதல் இவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடி இருப்பான். ஸோ இந்த மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இப்போ ஹீரோயினி வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த கல்லறைக்கு வந்திருப்பா. ஸோ அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரிங்க்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு, அப்பா உங்கள் மேலே இருந்த அந்த பொய்யான வழக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சரி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கும் ஹீரோவுக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் 2 பேரும் எங்களோட உண்மையான லவ்வை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்க போகிறோம், ஸோ நீங்கள் தான் வந்துட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேர் எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஹீரோயினி வந்து லைட் ஹவுஸில் நின்றுட்டுருக்கா, அதுவும் வெட்டிங் இவனோட. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு பிடிச்ச பேபி ஃப்ளார் இருக்கும் இல்லையா, பேபி ப்ரீத் ஃப்ளார், அதை வந்து பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அவன் பாஸ்டில் எப்படி ஹீரோயினிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சானோ அந்த மாதிரி அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரான். பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு என் லைஃப்பில் வந்து நான் உன்னை எதாச்சியாக தான் மீட் பண்ணேன், ஆனால் மீட் பண்ண போய் எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சி போச்சு, உனக்காக தான் வந்து மியூட் கிளாஸ்லலாம் சேர்ந்து அந்த சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நடந்திருக்கும் இல்லையா, அழகான விஷயங்கள்லாம் அதெல்லாமே அப்படியே பொறுமையாக எடுத்து சொல்லிகிட்டே வரான். ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் இதை தான் வந்து நான் பாஸ்டில் சொல்லி
ப்ரப்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. அப்போ நான் உன்னோட வாய்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அந்த விசிலை வச்சு தான் நான் உன்னை ஆன்சர் சொல்ல வைக்கலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி அது வந்து பாஸ்ட்டில் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவன் கிட்ட வந்துட்டு உனக்கு இந்த பேபி ப்ரீத் ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும்ல, இதோட மீனிங் வந்து பாதுகாக்கிறது மாதிரி. ஸோ நான் வந்து நீ தான் அந்த பேபி ப்ரீத் ஃப்ளவர், நான் உன்னை பத்திரமா பாதுகாக்கணும், ஃபார் எவர் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறான். இந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்பா எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்ற மாதிரி செம்மையாக சொன்னான். இப்போ வந்துட்டு அவன் வில் யூ மேரி மீன்ற மாதிரி சொல்ல வரான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டக்குன்னு அவனோட லிப்ஸில் வந்து கை வச்சுட்டு எதுவும் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் வந்து விசில் வச்சுருப்பான். அந்த விசில் மூலியமாக ஊதுறான். ஸோ என்ன அர்த்தம்னா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அவனுமே பொக்கையை கொடுத்து அப்படியே ஹக் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்ன அதோட இந்த ட்ராமா முடிஞ்சுச்சு. அப்பா இந்த ட்ராமா எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்த ட்ராமா முடியும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ட்ராமா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற ட்ராமா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பாய்.